بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டம் சார்பாக நடத்தப்படுகின்ற மாநாடு போல் திரண்டிருக்கின்ற பொதுக்கூட்டத்திலே நாமெல்லாம் ஒன்று குழும்பி இருக்கிறோம். இதிலே வாழ்வுரிமை போரின் தொடக்கமும் தொடர்ச்சியும் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வாழ்வுரிமை என்பது ஒரு முஸ்லிம் தன்னுடைய உயிருக்கும் தன்னுடைய உடைமைக்கும் தன்னுடைய மானத்திற்கும் எப்பொழுது பங்கம் விளைவிக்கப்படுகிறதோ அந்த தருணத்திலே தன் உயிரையும் மானத்தையும் உடலையும் காத்து கொள்வதற்காக களமிறங்குவதுதான் வாழ்வுரிமை போர். அதிலே இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடைமையையும் தன்னுடைய மானத்தையும் எந்த அளவிற்கு இழந்த அவல நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்களோ அந்த நிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக இந்த இந்தியாவிலே புறப்பட்டிருக்கிற ஒரு வாழ்வுரிமை போர். அந்த போர் எங்கே தொடங்கியது, எதை அடிப்படையாக வைத்து தொடங்கியது என்பதை பற்றிய வரலாற்றை அறிந்து அந்த போர்க்களத்தினுடைய தொடர்ச்சியை வீரியப்படுத்தக்கூடிய இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழும்பி இருக்கிறோம். வாழ்வுரிமை போர் என்பது நாம் வாழ்கிற இந்திய திருநாட்டில் இட ஒதுக்கீட்டை மீட்பதுதான் நம்முடைய வாழ்வுரிமை மீட்பது என்கின்ற ஒரு இலக்கணத்தை இந்தியாவிலே இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து 1947 இருந்து 1990 வரைக்கும் அது குறித்து யாருமே வாய் திறக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அந்த வாழ்வுரிமை குறித்து அந்த வாழ்வுரிமையினுடைய அடிப்படையாக இருக்கிற இடஒதுக்கீடு குறித்து இந்தியாவிலே தொடங்கி வைத்தது யார்? அந்த கோரிக்கையை மக்களிடத்திலே வேரூன்ற செய்தது யார்? அந்த கோரிக்கையை எடுத்து வைக்கிற பொழுது சில இஸ்லாமிய மக்கள் அறியாமையினால் வைத்த விமர்சனங்கள் என்ன, அதற்கு என்னென்ன மாதிரி எல்லாம் பதில் கொடுத்து இந்த கோரிக்கையை இந்த சமுதாயம் வென்றிருக்கிறது என்பதை நாம் விலாவரியாக அறிய இருக்கின்றோம். இந்த இடஒதுக்கீடு எந்த அளவிற்கு வாழ்வுரிமை கோரிக்கையாக இருக்கின்றது என்பதை பற்றி 1995 கொடியன்குளம் என்கின்ற பகுதியிலே அக்டோபர் மாதம் தலித் சமுதாயம் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த தருணத்திலே தலித் சமுதாயம் பாதிக்கப்பட்ட பொழுது காவல்துறையினுடைய அராஜகத்தின் காரணத்தினால் அந்த தலித் சமுதாயம் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக்கப்படுகிற பொழுது அவர்கள் குடிநீருக்காக புழங்குகிற அந்த கிணற்று நீரில் விஷம் கலக்கப்படுகிற பொழுது அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக நாடாளுமன்றம் ஸ்தம்பிக்க ஆரம்பிக்கிறது. இந்த தலித்தின மக்களுக்கான கோரிக்கை, அவர்களுக்கான உரிமை, அந்த குரல் நாடாளுமன்றத்தில் வெடிக்கிறது. அப்படி வெடித்ததற்கு பிறகு பாதிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு போர்க்கால அடிப்படையிலான நிவாரணங்கள் போய் சேர்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கண்கூடாக பார்த்த இந்த சமுதாயம், இந்த ஏகத்துவவாதிகள், இந்த தமிழகத்திலே மிக சிறுபான்மையாக இருந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுத்து சென்றவர்கள்
அதிலே பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் தமிழகத்தின் பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் சொற்பொழிவாற்றுகிற பொழுது ஒரு செய்தியை பதிவு செய்வார். நீங்கள் அந்த செய்திகளை கூட ஆடியோக்களில் வீடியோக்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய சதவீதத்திற்கு மேல் இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்கு பாடுபட்டிருக்கிறார்கள். 500 சொச்சம் பாராளுமன்ற உறுப்பினர்களில் 110 பேர் முஸ்லிம்கள் இருக்கணுமா இல்லையா? இருக்கிறீங்களா? நாம எவ்வளவு இருக்கிறோம்? அட நம்ம நிலைமையை பார்த்தால் முஸ்லிம் சமுதாயம் 25% பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆக்கிரமிக்க வேண்டிய சமுதாயம் 2% இருக்கிறோம். வெக்கி தலைகுனிகிற மாதிரி இல்லையா என்று கேட்பாரே. இதே கோரிக்கையை, இதே அழுத்தத்தை 1995களில் எல்லா இடத்திலும் வெடிக்கிறது. எப்படிப்பட்ட இந்த கோரிக்கை முழக்கம் வெடிக்கிறது என்றால் 1992 டிசம்பர் 6 முஸ்லிம்களுடைய உயிரினும் மேலாக மதிக்கப்படுகிற பாபர் பள்ளிவாசல் இடித்து தகர்க்கப்படுகிறது. அந்த பள்ளிவாசலை பற்றி அந்த இந்திய நாட்டில் ரத யாத்திரை என்கிற போர்வையிலே நடத்தப்பட்ட ரத்த யாத்திரைக்கு எதிராக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பதற்கு இஸ்லாமிய சமுதாயம் இல்லாமல் போனதே அதற்கு என்ன காரணம்? இந்த கருத்து மக்களிடத்தில் பதியப்பட்டது. அட, தலித்தின மக்களுக்காக குரல் கொடுக்கிற அளவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பது போல இந்த பாபர் பள்ளிவாசலுக்காக குரல் கொடுக்காத ஒரு நிலை வந்திருக்கிறதே. அதற்கு காரணம் என்ன? நமக்கு இடஒதுக்கீடு இல்லை, நமக்கு சராசரியான ரிசர்வ் தொகுதிகள் இல்லை, இந்த சமுதாயத்திற்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் அரசியல் அதிகாரத்திலையும் சரிசமமான இடஒதுக்கீடு இல்லாத காரணத்தினால் நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியாத அவல நிலை வந்திருக்கிறதே என்கின்ற ஒரு கருத்தாக்கம் 1995களில் இந்த பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் எட்டி பார்க்கிறது. அதனுடைய தொடக்கமாக இந்த இடஒதுக்கீடுடைய அருமை, இதனுடைய அந்த இடஒதுக்கீடு இல்லாததால் மக்கள் பட்டிருக்கிற துன்பமும் துயரமும் எந்த அளவிற்கு என்று ஒரு சில உதாரணங்களை பாருங்கள். மத்திய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜேந்திர சச்சாரனுடைய கமிட்டி நாடு முழுவதும் சென்று முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலையை அலசி ஆராய்கிறது. அப்படி அலசி ஆராய்ந்ததற்கு பிறகு அதில் ராஜேந்திர சச்சார் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். நான் என்னுடைய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். அதிலே என்னுடைய இந்த கணக்கு விசாரிக்கின்ற ஆய்வுக்குழு பணிக்கர் என்பவருடைய தலைமையிலே செல்கிறது. அதிலே இந்திய நாட்டிலே வாழ்கிற இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள் என்ற ஒரு கணக்கெடுப்பதற்கு போயிருக்கிறாங்க. அப்படி போன சந்தர்ப்பத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மதுரா என்கிற ஒரு இடம் இருக்குதே, பாபர் பள்ளிவாசலை தகர்க்க வந்த பாசிச வெறியர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். பாபர் பள்ளிவாசலை இடித்துவிட்டு பாபர் மஸ்ஜித் ஹமாரா ஹை, இதோ பாபர் பள்ளி எங்களிடம் வந்துவிட்டது, மதுரா காசி பாக்கின்னு சொன்னார்களே. அந்த பாபர் பள்ளிவாசல் இருக்கிற இடத்தை ராமஜென்ம பூமின்னு அட்டூழியம் செய்தார்கள். அந்த மதுரா என்கிற இடத்தை கிருஷ்ண ஜென்ம பூமி என்று அட்டூழியம் செய்திருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய அட்டூழியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற இன படுகொலையில் நசுக்கப்பட்டிருக்கிற மக்களிடத்தில் சென்று கணக்கு வழக்கு எடுக்கிறார். இந்த பணிக்கர் தெரிவிக்கிறார், நாங்கள் இந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்ற முஸ்லிம் சமுதாய தலைவரையும் பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய தலைவரையும் சந்திக்க போனோம். சென்றால் இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஊர் ஜமாத் தலைவர் ஒருத்தர் சொன்னாங்களே, அவர் வீட்டுக்கு போறோம். அவர் என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி மிக குறுகலான ஒரு அறை, அந்த அறையில ஒரு இருக்கை ஏற்பாடு பண்றாரு. வெளியிருந்து ஒரு இருக்கை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து உள்ள வச்சு இப்ப உட்காருங்க என்று இந்த 5 பேர் கொண்ட குழுவை உட்கார வைக்கிறார். 1 மணி நேரம் பேசுறார், எல்லா நிலைகளையும் சொல்றார். அந்த பணிக்கர் அவர்கள் அதை எழுதி சொல்கிறார்கள். இந்த 5 பேரையும் அவர் எந்த இருக்கையில உட்கார வைத்தார் தெரியுமா? அந்த ஊர் ஜமாத் தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் தெரு தெருவாக வண்டியை தள்ளி
காய்கறி வியாபாரம் செய்பவர். தன்னுடைய வீட்டில் இருக்கிற சரியான போதிய இடம் இல்லை, கீழே உட்கார முடியாது. அதனால வந்தவர்களை கௌரவிக்கவும் வேணும். அதனால ஒரு தள்ளு வண்டியை கொண்டு வந்து காய்கறி எல்லாம் எடுத்து ஓரங்கட்டி வைத்து விட்டு தள்ளு வண்டி அப்படியே உள்ள கொண்டு வராரு. அதுல ஒரு சாக்கை போட்டு இதுல உட்காருங்க அப்படின்னு உட்கார வைத்தார். நாங்கள் அவர்களிடத்தில் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி ஆய்வுகள் செய்கிற பொழுது இந்திய நாட்டிலே முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவிற்கு தன்னுடைய பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பில் வெற்றிடத்தோடு இருக்கிறார்கள், இவர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிருமே. ஒரு ஜமாத்து தலைவருடைய நிலையை இந்த அளவிற்கு இருக்கிறதே, அப்ப இந்த நாட்டின் மக்களுடைய எந்த நிலை இருக்கும், முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவிற்கு நசுக்கப்பட்டிருப்பார்கள் என்கிற முடிவுக்கு வந்தோம். வந்துவிட்டு பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய தலைவர் வீட்டுக்கு போறாங்க. போனா அவரை பார்த்தா வழக்கறிஞரா இருக்காரு. அவர் பெரிய மாளிகையில் உட்கார்ந்து இருக்காரு. இவங்களை கூப்பிட்டு பேசுறாரு. இவர்கள் அவரை சந்திக்கிற நேரத்தில் பார்த்தா அந்த வழக்கறிஞர் என்ன ஆலோசனை பண்றாருன்னா, அடுத்தவன் இடத்த ஆட்டைய போறது எப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து விட்டுத்தான் சொல்கிறார்கள், இந்தியாவிலே வாழ்கிற முஸ்லிம் சமுதாயம் எல்லா மாநிலத்தையும் விட கேரளா மாநிலம் எவ்வளவோ பரவாயில்லை என்று நாங்கள் சொல்வோம் என்று ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்னவா, கேரளா மாநிலம் ரொம்ப தேவலையாம். ஏன் தேவலைன்னு கேட்டா, அந்த கேரளா மாநிலத்தில் இருக்கிற 9% முஸ்லிம்கள், அவனுடைய சராசரி மாத வருமானம் 300 ரூபாய் தான். அவன் எவ்வளவோ தேவலை. எதற்கு? இந்த உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மக்களை விட மேற்கு வங்காளத்தில் ஒரு சட்டையை தைச்சா 8 ரூபாய், ஒரு சாயா கிடைக்கிறதுக்கு கூட வழி இல்லாத நிலையில் 8 ரூபாய் சம்பாதிக்கிறானே, அவனை விட இந்த கேரளாவில் உள்ளவன் எவ்வளவோ பரவாயில்லைன்னு சொன்னார்களே. அப்படி சொல்லிவிட்டுத்தான் இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார்கள். இந்திய நாட்டில் இஸ்லாமிய சமுதாயம் இனி கொஞ்ச நஞ்சமாவது தலை நிமிர வேண்டும் என்றால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். இடஒதுக்கீடு மட்டும் இல்லாவிட்டால் இந்த நாட்டின் எதிர்காலத்தில் இந்திய நாட்டில் வாழ்கிற மக்கள் தொகையில் இஸ்லாமிய சமுதாயம் கேள்வி கணக்கில் வருவார்கள். அப்படி ஒரு சமுதாயம் இருக்கிறதா என்கின்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று அந்த பட்டியலை தெரிவிக்கிறார்கள். இந்த இடஒதுக்கீடை பற்றிய இன்னொரு தாக்கத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழகத்திலே 2007 அக்டோபர் மாதத்தில் நமக்கு 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 2008 அமலுக்கு வருது. அந்த 2008 அமலுக்கு வருகிற பொழுது நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒரு டாக்டர், அதாவது 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு அந்த டாக்டர் சீட்டு பெறுவதற்கு போகிறான் ஒருத்தன். அந்த நம்ம சமுதாயத்தில் 200 பேர் என்றால் 3.5%னா 7 டாக்டர் உருவாகிறான். இந்த சகோதரனை பார்த்துவிட்டு எந்த செலவும் இல்லாமல் தன்னுடைய வறுமையில் வாட்டப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கிற ஒரு சகோதரன் இந்த சகோதரனை பார்த்துவிட்டு வேதனைப்படுகிறான். நான் 2007 12ஆம் வகுப்பு முடித்தேன், எனக்கு அந்த கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல, 1.5 மார்க் கட் ஆஃப்ல கட்டாயி போய் என்னுடைய தாய் தகப்பனாருடைய நிலை மிகவும் வறுமை கோட்டு கீழே. நான் இந்த இடஒதுக்கீட்டின் பயனால் டாக்டராக முடியல, எனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கல. 2008 ஒருத்தன் பெற்றிருக்கிறானே, அப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தது என் மீது உள்ள குற்றமா, நான் செய்த பாவமா, என்னுடைய பிறவு பழியா என்று தாக்க ரொம்ப வேதனைப்பட்டு சொல்கிறானே. அதுதான் இடஒதுக்கீட்டினுடைய தேட்டம். இந்த சமுதாயத்தினுடைய அந்த கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிற நிலை, இவனுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பொருளாதாரத்திற்கும் மான மரியாதைக்கும் உத்தரவாதம் இல்லாமல் போனதற்கு காரணம் இவன் யார் என்ற அடையாளமான இடஒதுக்கீடு இல்லாமல் போனதுதான் என்று இன்றைக்கு எந்த ரங்கநாத் மிஸ்ரா அவர்களும் சச்சார் அவர்களும் ஆய்வறிக்கையில் சொன்னார்களோ அதை 1995 பிஜே அவர்கள் தமிழகத்தின் பட்டித்தொட்டி கிராமங்களில் ஒரு செய்தி எடுத்து வைக்கிறார். தலித் சமுதாயத்தில் பிரச்சனை நடந்தவுடனே தட்டி கேட்கிறார்களே, நம்முடைய சமுதாயத்தில் யாரும் தட்டி கேட்காமல் இருக்கிறார்களே, ஏன்? அந்த காவல்துறையில் நீ இல்லை, அதனால உன்னை காப்பாற்ற உனக்கு முடியல என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு கருத்துருவாக்கம் உண்டானது. நமக்கு இடஒதுக்கீடு வேணும்,
1901 இருந்து 1911 1931 முஸ்லிம் சமுதாயத்திற்கு தொழில் ஜாதி வாரியான இடஒதுக்கீடு இருந்துச்சு. மறைக்கான், ராவுத்தரு என்றெல்லாம் தொழில் ஜாதி என்று பிரித்து இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலகட்டத்தில் 16% இடஒதுக்கீட்டை 1950 சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஆட்சி காலத்தில் அது தடை செய்யப்படுகிறது, ரத்து செய்யப்படுகிறது. முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு என்கின்ற உரிமை பறிக்கப்படுகிறது. 1950 இருந்து 60, 70, 80, 90 வரைக்கும் அகில இந்தியாவில் இந்த இடஒதுக்கீடை பற்றி யாருமே வாய் திறக்காத பொழுது 1995 இந்த கருத்துருவாக்கம் உண்டாகிறது. அப்படி உண்டானதற்கு பிறகு இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான சில விமர்சனங்களும் வருகிறது. என்ன விமர்சனம்? நம்ம சமுதாயத்தில் ஒரு சில பேர் அங்கங்க கேட்டுக்குவாங்கல்ல, இடஒதுக்கீடு கேட்குறீங்களே, அடுத்தவன்ட்டு போய் பிச்சை எடுக்கலாமா? நம்ம உரிமை வெல்றது ஓகே, பிச்சை எடுக்கலாமா? நீங்க பிச்சை எடுக்கிறதுக்கு மக்களை அழைத்து செல்கிறீர்களா என்று கேட்டார்கள். இந்த இடஒதுக்கீடு போராட்டம் நடத்துகிறீர்களே, இந்த மாதிரி போராட்டம் நடத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் ரோட்ல நின்று போராடினார்களா? இப்படித்தான் ஆர்ப்பாட்டத்துக்கு மக்களை அழைத்தார்களா? இது மாதிரி பொதுக்கூட்ட மாநாடு நடத்தினார்களா? நீங்க என்ன புதுசா உண்டாக்குறீங்க என்று கேட்டார்கள். இடஒதுக்கீடு என்கின்ற கோரிக்கை நம்ம மனிதர்கள்ட்ட கேட்க கூடாது, ஆட்சியாளர்கள்ட்ட கேட்க கூடாது, நம்முடைய உதவிகளையும் தேவைகளையும் அல்லாஹ்ட்ட தானே கேட்க வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த மாதிரியான விமர்சனத்திற்கு அன்றே பல பதில்கள் அளிக்கப்பட்டது. அடே, இடஒதுக்கீடு என்பது சலுகை கிடையாது. 1947க்கு முன்னாடி உன்னிடம் இருந்த 16% இடஒதுக்கீட்டு உரிமையை நீ இந்திய நாடு சுதந்திரம் அடையும் பொழுது நீ இழந்திருக்கிறாய். உன்னுடைய இழந்த உரிமையை மீட்பது என்பது பிச்சை கிடையாது என்று அவர்களுக்கு புரிய வைக்கப்பட்டு, அதே போல இந்த இடஒதுக்கீடை போய் கேட்கிறீங்களே, இந்திய அரசை ஆளக்கூடியவர்கள் காஃபிர்கள் இல்லையா, காஃபிர் அரசாங்கத்தில் கேட்கலாமா என்று கேட்டார்கள். அடே, இந்த காஃபிருடைய அரசாங்கத்தில் கேட்கலாமா வாழலாமான்னு நீ சொல்றதா இருந்தா, நீ இன்னைக்கு ரேஷன் கார்டு வச்சிருக்கிற, இடஒதுக்கீடு பிச்சைங்கிற, அது கூடாதுங்கிற, அரசனுடைய உரிமைகள் நமக்கு விளங்க கூடாதுன்னு சொன்னா ரேஷன் கார்டு எதுக்கு வச்சிருக்கிற? எதுக்கு நீ அரிசி வாங்குற? எதுக்கு சக்கரை வாங்குற? அப்ப அது மட்டும் கூடுமா? நீ இந்த நாட்டில் புழங்குற ரூபா நோட்டு இருக்குதே, அது இந்த நாட்டின் சட்டத்தை நீ ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டியதான் அது செல்லுது. நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா நாட்டை விட்டு வெளியே போ. நீ இந்த நாட்டுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய நிலையில் இருக்கிற பொழுது மார்க்க விரோதமான காரியங்கள் வரும் வரைக்கும் நீ கட்டுப்படணும். விரோதம் இருந்தா கட்டுப்படாத. உன்னுடைய கோரிக்கையை கேட்பது தப்பில்லை என்றெல்லாம் அவனுக்கு பல காரணங்கள் புரிய வைக்கப்படுகிற பொழுது இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சில அறியாமையில் இருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்வுரிமை போர் என்றால் என்ன, இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3 வகையான வாழ்வுரிமை போரை அன்றைக்கு எடுத்து வைத்தார்கள். இப்படி ஒரு மனிதன் ஒரு தேசத்தில் வாழ்கிறான், அவனுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பொருளாதாரத்திற்கும் மான மரியாதைக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். அவன் தன்னுடைய வாழ்வுரிமையை மீட்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகான பாடம் கற்பித்து கொடுத்திருக்கிறது என்று சில மார்க்க அறிவுரைகள் அன்று வழங்கப்பட்டது. எப்படிப்பட்ட பாடம்? அதை உங்களிடத்தில் நாம் அன்று சொன்ன செய்திகளை நினைவூட்டுகிறோம். ஒரு மனிதன் ஒரு நாட்டில் வாழ்றான். அந்த நாட்டில் தன்னுடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, தன்னுடைய வாழ்வுரிமை அனைத்தும் இழந்து போய் இனிமேல் இந்த நாட்டில் வாழவே முடியாதுங்கிற நிலைக்கு ஆளானால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் ரசூலுல்லாஹ் தீர்வு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஒரு மனிதன் ஒரு நாட்டில் வாழ்கிறான், அவனுக்கு பேச்சுரிமை இருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது, ஆனால் தன்னுடைய வாழ்வுரிமை பாதிக்கப்படுகிற பொழுது என்ன செய்ய வேண்டும், இதற்கும் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவன் ஒரு தேசத்திலே பெரும்பான்மையாக இருக்கிறான், அவனிடத்தில் ஆட்சி இருக்கிறது, அவன் இஸ்லாமிய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறான், அவன் அநியாயமான முறையில் தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுகிற பொழுது எப்படி நடக்க வேண்டும், இதையும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க என்று பல செய்திகளை நாம் ஆதாரங்களாக அடுக்கினோம். உதாரணத்திற்கு, ஒரு நாட்டில் நாம் வாழ்கிறோம், நம்மிடத்தில் இஸ்லாமிய ஆட்சி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சி கட்டிலில் இருக்கிற சந்தர்ப்பத்தில்
எதிர் நாட்டவர்கள் நம்முடைய உயிரை பறிக்க தாக்குதல் நடத்த வருகிறார்கள். நம்முடைய உரிமையை காத்துக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? போர் செய்ய வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்திருக்கிற ஒரு பாடம். இப்ப நாம வாழ்கிற நாட்டில் போர் செய்யற அளவிற்கு நமக்கு இஸ்லாமிய ஆட்சி இருக்குதா? ஒரு அரசாட்சி நடத்துறோமா? இல்லை. அதே நேரத்தில் நாம் ஒரு தேசத்தில் வாழ்கிறோம். நமக்கு எழுத்துரிமையும் இல்லை, பேச்சுரிமையும் இல்லை, நம்மளால உயிர் வாழவே முடியாது என்று நிற்கதியாக்கப்படுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க அந்த நாட்டை விட்டு ஹிஜ்ரத் பண்ணி போங்கன்னு சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் மக்காவிலிருந்து தன்னுடைய இந்த மார்க்கத்திற்காக, இந்த முஸ்லிம் என்ற ஒரு அடையாளத்திற்காக தன்னுடைய உயிருக்கும் மானத்திற்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது ஹிஜ்ரத் என்ற நிலையை கையில் எடுத்தார்கள். அதே போல உனக்கு ஆட்சியும் இல்லை, அதே நேரத்தில் உனக்கு பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் எந்த உரிமையும் இல்லாமலும் இல்லை, இருக்குது. ஆனால் உன்னுடைய கோரிக்கைகள் நசுக்கப்படுகிறது, பறிக்கப்படுகிறது. உன்னுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற நேரத்தில் தட்டி கேட்க உன்னால் முடிகிறது. அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார்கள். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாத், ஜிஹாதிலே மகத்தானது கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், கொடுங்கோல் அரசனிடத்திலே, அநியாயக்கார அரசனிடத்திலே உண்மையை சொல்வது என்று சொன்னார்கள். இந்த தத்துவத்தை தான் இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்து எங்கெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உயிருக்கும் உடைமைக்கும் மானத்திற்கும் பங்கம் விளைவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு மகத்தான அறப்போரிலே களம் கண்டு கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வரலாறு நாம் யாரிடத்தில் பயின்ற வரலாறு? இந்த வழிமுறைக்கு யார் சொந்தக்காரர்கள்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் நியாயத்தையும் நீதியையும் எடுத்து சொல்லக்கூடிய மகத்தான அறப்போர் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கிற பொழுது, யா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயமே, உதுக்குரு நிஅமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நான் வழங்கி இருக்கின்ற அருட்கொடையை நினைத்து பாருங்கள். அன்னி ஃபதல்துக்கும் அலல் ஆலமீன், அகிலத்தார்களை எல்லாம் விட உங்களை மிகைப்படுத்தியிருக்கிறோமே, சிறப்பு மக்களாக ஆக்கியிருக்கிறோமே, நினைச்சு பாருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எதை நினைச்சு பார்க்க சொல்றான்? இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து உங்களை காப்பாற்றினோமே, அதை நினைத்து பாருங்கள். யஸூமுனக்கும் சூஅல் அதாப், கடுமையான நோவினை செய்தார்கள். யுதப்பிஹுன அப்னாஅக்கும், உங்கள் வீடுகளில் பிறந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் பார்த்து எடுத்து கழுத்தறுத்து கொலை செய்தார்கள். வயஸ்தஹியுன நிசாஅக்கும், தங்கள் தேவைக்காக பெண் குழந்தைகளை வாழ விட்டார்கள். இன்ன ஃபீ தாலிக்கும் பலாவும் மின் ரப்பிக்கும் அதீம், இதுல மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டீர்களே, அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றினோமே, அந்த நன்றியை நினைச்சு பாரு என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி காப்பாற்றினான்? ஒரு கொடுங்கோல் அரசன் ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை குர்பானி கொடுக்கிற மாதிரி தொண்டை குழியை, அந்த குறவழியை நசுக்கி கொலை பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். பெண் குழந்தைகளை தன் வசதிக்காக வாழ வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட நிலையில் நிந்திக்கப்பட்டிருக்கின்ற, தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயமான இஸ்ரவேலர்களை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அநியாயக்கார அரசனிடத்திலே உண்மையை சொல்லி, நீதியை சொல்லி, நியாயத்தை சொல்லி அந்த இஸ்ரவேலர்களை காக்கிறார்கள். ஃபஅர்சில் மானா பனி இஸ்ராயில், ஃபிரௌனே, இஸ்ரவேல் கூட்டத்தை என்னோடு அனுப்பிவிடு, வலா துஅதிபுஹும், அவர்களை நீ நோவினைப்படுத்த கூடாது என்று அநியாயக்காரனுக்கு முன்னால் உண்மையை சொன்னார்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்த வழிமுறையை தான் அல்லாஹ் தன் திருமறையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது, அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, எழுத படிக்க தெரியாத ஒரு தூதரை, ஒரு நபியை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். அல்லதி யஜிதூன மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல், இவர் யார், எப்படிப்பட்டவர், என்ன பணி செய்வார் என்பதை பற்றி தௌராத் இன்ஜீலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரி அவர் நன்மையை ஏவுவார், தீமையை தடுப்பார். இது மார்க்கம், மார்க்க சட்டத்தை நிறுவுவார். யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், பரிசுத்தமானவைகளை ஹலால் என்பார். வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், அசுத்தத்தை ஹராம் என்பார். வ யலவு அன்ஹும் இஸ்ரஹும்,
மக்களுடைய கஷ்டத்தை அவர் நீக்கி வைப்பார். வல் அக்லால்லதி கானத் அலைஹிம், அவர்கள் மீதுள்ள அந்த சுமை, அந்த சிரமம் என்கின்ற விலங்கை உடை தெரிவார். இப்படிப்பட்ட தூதர் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாத், உண்மையான அறப்போர், மகத்தான அறப்போர், அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு தயவு தாட்சணை இல்லாமல் திராணியோடு வீரத்தோடு முதுகெலும்போடு நீதியை உண்மையை எடுத்துச் சொல்வது என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்களை ஏற்று நடந்த சஹாபாக்கள், அவர்களுடைய வாழ்வியல்ல ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்திய வரலாற்றில் எத்தனையோ சுதந்திர போராட்டத்தை பார்த்திருப்பீர்கள். முஸ்லிம் சமுதாயம் செய்த எல்லா சுதந்திர போராட்ட தியாகத்திற்கும் ஒரு மூல முன்மாதிரி வித்து இந்த அஸ்மா பின்த் அபீ பக்கர் இடத்தில் பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, 3 வகையான யுத்த கட்டங்கள், 3 வகையான போர்க்களங்கள், அதை தன் வாழ்நாளில் சந்தித்த ஒரு பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னை முஸ்லிம் என்று பறைசாற்றியதற்கு பிறகு, மக்களும் இஸ்லாத்தை நோக்கி வந்ததற்கு பிறகு, மக்காவில் வாழ முடியாத நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்படுகிற பொழுது அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நாடு துறந்து செல்ல வேண்டும் என்கின்ற நிலையை கையில் எடுத்தார்கள். தன்னுடைய வாழ்வுரிமையை மீட்பதற்காக, காப்பதற்காக இதை கையில் எடுத்தார்கள். அப்படி கையில் எடுத்திருந்த நேரத்தில் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வழி அனுப்பி வைத்தாரே அந்த அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூபக்கர் அவர்களுடைய பாசத்திற்குரிய மகள், அப்படி வழி அனுப்பிவிட்டு நீங்க போங்க, நான் என் கணவரோட ஹிஜ்ரத் பண்ணி வரேன் என்று சொல்லி அந்த ஹிஜ்ரத்தில் இவர்களும் கிளம்புகிறார்கள். எந்த நிலையில? நிறை மாத கர்ப்பிணியான நிலையில தன் வயிற்றிலே ஒரு கருவை சுமந்து கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போய் ஒரு தேசத்தில் நீ வாழ்கிற பொழுது உன்னுடைய வாழ்வுரிமையை தட்டி கேட்க உனக்கு முடியாத நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டால் அந்த நாட்டிலிருந்தே நீ வெளியேறிவிடு என்கின்ற அந்த வழிமுறையை பின்பற்றி காட்டினார்கள். அதற்கு பிறகு மதீனாவிலே இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்படுகிறது. ஒரு நாடு இஸ்லாமிய கவர்மெண்டாக ஆகிறது. அப்பொழுது அந்த மதீனாவை நோக்கி படையெடுத்து அநியாயம் செய்வதற்கு, அழிச்சாட்டியம் செய்வதற்கு எதிரிகள் வந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த எதிரிகளை போர்க்களத்தின் மூலமாக சந்திக்கக்கூடிய பணியை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அறிவித்தார்கள். சஹாபாக்களும் யுத்த களத்தை சந்தித்தார்கள். அந்த யுத்த களத்திலே ரத்த வெள்ளத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கணவனை. அப்படிப்பட்ட 2வது வகையான யுத்த களத்தையும் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு ஹிஜ்ரத் செய்த பெண்கள்ல இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அப்துல்லா என்று பெயர் வைத்து தன்னுடைய பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு அந்த உமிழ்நீரோடு உணவை ஊட்டினார்கள். அந்த அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லா அவர்கள் உணவு உண்டார்களே, அந்த மகன் நபி தோழராக வளர்கிறார், வாலிபனாகிறார், திருமணம் முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, அபூபக்கர் அவருடைய மரணத்திற்கு பிறகு, உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு பிறகு அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவையும் மக்காவையும் ஆட்சி செய்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜாஜ் என்ற ஒரு கொடுங்கோலன் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக படை திரட்டி விட்டு மக்காவுக்கு வருகிறான். காபத்துல்லாவை தாக்குதல் நடத்த வருகிறான். அந்த அல்லாஹ்வுடைய ஆலயமான காபத்துல்லாவிற்கு உள்ளே அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கின்ற இந்த கொடுங்கோலன் அறிவிக்கிறான், நீங்கள் நிராயுதபாணியாக வந்து என்கிட்ட சரண்டர் ஆகிவிட்டால் உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் உண்டு, இல்லை என்றால் உங்களை கடுமையான முறையில் தண்டித்து படுகொலை செய்வேன் என்று அறிவிக்கிறான். அவனுடைய அறிவிப்புகளை தட்டி கலைத்து விட்டு அந்த மக்கமா நகரத்திலே காபத்துல்லாவிலே அந்த புனித பூமியிலிருந்து புறப்பட்ட அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவிலிருந்து வெளியே வருகிறார்கள். இந்த ஹஜ்ஜாஜ் பெரிய பெரிய பாறாங்கற்களை பீரங்கி வழியாக வீசுகிறான். அந்த நேரத்திலே ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு எதிராக களமிறங்கிய அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் செய்த யுத்த களத்தை
வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். மனித குலத்திலே ஒரு யுத்த களத்தை சந்தித்து பல நூறு பேரை கடுமையான முறையிலே தாக்கிய ஒரு வீரன் இஸ்லாமிய வரலாற்றில் இருப்பார் என்றால் அது இந்த அப்துல்லா பின் சுபைர் தான் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு கடுமையான முறையில் தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். இறுதியாக எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுதபாணியாக இருந்து இந்த போர்க்களத்தை சந்தித்த அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களை படுகொலை செய்கிறான் இந்த ஹஜ்ஜாஜ். படுகொலை செய்து அவருடைய கழுத்தை அறுத்து அவருடைய தலையை ஒரு பக்கம் அவர்களுடைய முண்டத்தை ஒரு பக்கம் தொங்க விட்டு காட்டுகிறான். மக்களே பாருங்கள், எனக்கு கட்டுப்பட மறுத்தால் உங்க எல்லாருக்கும் இதான் கதி என்று சொல்கிறான். கொஞ்ச நாட்களாக அந்த உடலையும் அந்த தலையையும் தனியாக தொங்க வைத்தவன் யூதர்களுடைய மையவாடியில் கொண்டு போய் அடக்கம் செய்து விடுகிறான். இந்த செய்தி அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹுடைய தாயார் அஸ்மா ரலியல்லாஹு அவருடைய காதுக்கு எட்டுகிறது. மதீனாவிலே இந்த செய்தியை கேட்ட அஸ்மா பின் அபீ பக்கர் அவர்கள் மக்காவுக்கு புறப்பட்டு வந்து அந்த கபரஸ்தானிலே தோண்டி எடுத்து தன்னுடைய பாசத்திற்குரிய மகன் அப்துல்லா பின் சுபைர் அவர்களுடைய உடலையும் அவர்களுடைய தலையையும் எடுத்துவிட்டு மதீனாவுக்கு சுமந்து செல்கிறார்கள். ஒரு தாய் என்ன நினைத்திருப்பாள், அடே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நான் ஒரு முஸ்லிம் என்பதற்காக இந்த மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நிறைமாத கர்ப்பிணியாக வயிற்றிலே இந்த கருவை அல்லவா சுமந்து சென்றேன். இன்றைக்கு அந்த கரு இவ்வளோ பெரிய ஆண்மகனாக உருவெடுத்து எதிரிகளுடைய அழிவுக்கு ஆளாக்கப்பட்டு அவனுடைய ஜனாசாவை சுமந்து செல்கிறோமே என்கின்ற பரிதவிப்பில் இருந்த தாய் அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஜனாசாவை கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு அருகாமையிலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வீராங்கனை பெண்மணியினுடைய வீரதீரமான பேச்சு என்ன தெரியுமா? அந்த ஹஜ்ஜாஜ் என்ற கொடுங்கோலன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் வருகிறான். அஸ்மாவே, தள்ளாத மூதாட்டி, அந்த மூதாட்டியை பார்த்து பேசுகிறான். உங்களுடைய மகன் அப்துல்லா பின் சுபைர் எங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் விட்டிருப்போம், அவர் மறுத்துட்டாரு, அதனால படுகொலை செஞ்சிட்டோம் என்று திமுறாகவும் ஆணவமாகவும் அகங்காரமாகவும் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாயிடத்திலே பேசுகிறான். அந்த நேரத்திலே அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் சந்தித்த தேசம் என்ன தெரியுமா? ஒரு ஆட்சியை கூட்டி போர் செய்ய முடியாத தேசம், அதே நேரத்தில் எதையுமே தட்டி கேட்க முடியாத அளவிற்கு நிர்பந்திக்கப்படாத ஒரு தேசம். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அஃலலுல் ஜிஹாத், அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் உண்மையை சொல்வது மிகச்சிறந்த ஜிஹாத் என்றார்களே, அந்த நபி மொழியை கையில் எடுத்து அந்த பெண்மணி சொன்னார்கள், அடே பாவி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். சகீப் என்ற கூட்டத்தாரில் அநியாயக்காரன் ஒருவன் வருவான் என்று சொன்னார்கள். அந்த உலகமாக அநியாயக்காரன் வேற யாரும் இல்லை, அது நீந்தான் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட வீராங்கனை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றுகளை எல்லாம் ஆதாரம் காட்டி நாம் ஒரு தேசத்தில் வாழ்கிற பொழுது நம்முடைய எழுத்துரிமையும் பேச்சுரிமையும் இருக்கிறது என்றால் நம் வாழ்வுரிமையை மீட்பதற்காக அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் கர்ஜிக்கலாம் என்கின்ற தத்துவத்தை மக்களிடத்தில் வைத்து இந்த இடஒதுக்கீடுக்கான போர் அந்த 1995களில் இந்த போர் கணைகள் புறப்பட ஆரம்பித்தது. அதற்கு பிறகு 1995களில் தொடங்கிய இந்த நேரத்திலே சிலர் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதில் பாரம்பரிய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஊன்றுகோல் என்று தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிற முஸ்லிம் லீக்கினுடைய அன்றைய தலைவர் சமது சாஹிப் அவர்கள் இதற்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அட, நாம இந்த ஏகத்துவ கூட்டம் இடஒதுக்கீடு தான் இந்தியாவில் முஸ்லிம்கள் இனி வாழ்வதற்கு ஏற்ற ஒரு ஜீவாதார உரிமை என்று சொல்லுகிற பொழுது அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். இடஒதுக்கீடை போய் கேட்குறீங்களே, கொஞ்சமாவது புத்தி இருக்குதா? இடஒதுக்கீடு கேட்குறாங்க. அடே, ஒரு நொண்டி, ஒரு மொடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா? அது கிடைக்குமா? எப்படி ஒரு நொண்டியும் மொடவனும் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவது கிடைக்காதோ அது மாதிரி இடஒதுக்கீடு என்பது என்னைக்கு கிடைக்கும்? அது என்ன சாத்தியமாகும்? அதெல்லாம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முடிஞ்சு போச்சு, அதை பற்றி வாயை திறக்காத நீங்க என்று கடிதம் எழுதுகிறார், கட்டுரை எழுதுகிறார். இடஒதுக்கீடு என்பது அது ஒரு எட்டா கனி,
அதை பற்றி யாரும் பேசாதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த கேள்விக்கும் அந்த வாதத்திற்கும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள். இந்த சமுதாயத்தில் 4 எம்எல்ஏ உண்டாகிவிட்டால், 4 எம்பி உண்டாகிவிட்டால் நமக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிட்டு போகுது, தாராளமான இடஒதுக்கீடு கிடைக்குமே, நாம சட்டமன்றத்தில் போய் மேஜையை தட்டலாமே, பாராளுமன்றத்தில் போய் மைக்க உடைக்கலாமே என்றும் சொன்னார்கள். இந்த 2 வாதத்திற்கும் இந்த வரலாற்று புரட்சி தான் பதில் சொன்னது. அது என்ன பதில் என்பதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இடஒதுக்கீடை பத்தி வாயை திறக்காத, அதெல்லாம் லாக்கிப்படாது, ஹம்பக்கு இதை பத்தி பேசாத என்று சொன்னவர்கள், இன்னொரு பக்கம் அதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை என்று சொன்னவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் பதிலடி கொடுத்து அந்த போராட்டத்தை களத்தை கையில் எடுக்கிற பொழுது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அன்றைக்கு ஏகத்துவ படையினரை வைத்து கையில் எடுத்த நேரத்தில் மக்களிடத்தில் ஒரு நிலைப்பாட்டை அறிவித்தது. என்ன நிலைப்பாடு? 1999 முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை மாநாடு இதே சென்னையிலே சீரணி அரங்கத்தில் நடைபெற்றதே, அந்த நேரத்தில் அறிவிக்கப்பட்ட நிலைப்பாடு. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு தேவை, நமக்கும் வாழ்வாதார உரிமை அது தேவை, நம்ம சமுதாயமும் படிக்க வேண்டும், கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் அரசியல் அதிகாரத்திலும் அனைத்து துறைகளிலும் ஆர்ப்பரிக்க வேண்டும், அடுத்தவனுக்கு அநியாயம் செய்ய தேவையில்லை, நம்மை தற்காத்துக் கொள்வாம், அதற்கு ஏற்ற ஒரு வழிமுறை இதுதான் என்று ஒரு செய்தி மக்களிடத்தில் சொல்லப்பட்டு அந்த தருணத்தில் ஒரு நிலைப்பாடும் அறிவிக்கப்பட்டது. என்ன நிலைப்பாடு தெரியுமா? நீங்கள் 1999 வாழ்வுரிமை மாநாட்டினுடைய வீடியோ பிரதிகளை எடுத்து பாருங்கள், தெரியும். என்ன செய்தி சொல்லப்பட்டது? நாங்கள் வைக்கிற கோரிக்கை ஒட்டுமொத்த சமுதாயத்தின் கோரிக்கை, இது இஸ்லாமிய சமுதாயத்தின் கோரிக்கை, நாங்கள் எங்களுக்கு போராட உங்களை கூப்பிடவில்லை, உங்களுக்கு போராட கூப்பிட்டிருக்கிறோம். எங்களுக்காக நாங்கள் போராடுவதாக இருந்தால் வாரியத்தை வாங்குவோம், ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்போம், அல்லது எம்பி சீட்டு கேட்போம், அல்லது எம்எல்சி கொடுக்கிறியான்னு கேட்போம், அல்லது ஏதாவது ஒரு இலாக்கா தருகியா என்று கேட்போம். ஆனால் இந்த கூட்டம், இந்த ஏகத்துவ படை எந்த வாரியத்தையும் கேட்காது, எலெக்ஷன்ல சீட்டு கேட்காது, எம்எல்ஏ சீட்டு தான் கேட்காது, எங்க எம்பி சீட்டு தான் கேட்காது, ஒரு கவுன்சிலர் போட்டி கூட நிற்க மாட்டோம், ஒரு வார்டு எலெக்ஷன்ல கூட நாங்க நிற்க மாட்டோம் என்று சொல்லி எங்கள் கோரிக்கை சமுதாயத்தின் கோரிக்கை என்று அறிவித்து அந்த நிலைப்பாட்டை தொடங்கினோமே, அந்த போராட்டம் இந்திய வரலாற்றிலே இடஒதுக்கீடுக்காக ஒரு போராட்ட களம் சங்கமிக்கிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாழ்வுரிமை மாநாட்டுக்காக திரண்ட சொந்தங்களுக்கு தெரியும். மக்களை திரட்டி வாருங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் அன்றைய திமுக ஆட்சியிலே, திமுக என்பது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அப்படியே வாழ்வுரிமை கூட்டமே அந்த கட்சி தான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இஸ்லாமிய சமுதாயம் திமுகவினுடைய ஓட்டு வங்கிகளாக கருதப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வாழ்வுரிமை போராட்டம் மாநாடு என்று அறிவிக்கப்படுகிற பொழுது, எந்த இடத்திலே விளம்பரம் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது நம்முடைய இளைஞர்கள் அடே இந்த வாழ்வுரிமை மாநாட்டை ஜூலை 4 1999 உலகத்தில் பறைசாற்றுவதற்கு சுவரில் இடமில்லாமல் இருந்தால் சரி, எந்த பேனர்கள் கிடைக்காமல் இருந்தாலும் சரி, என்னுடைய மாரில் நான் சுமந்து விளம்பரம் செய்வேன் என்று ஒவ்வொரு சகோதரனும் தன்னுடைய பணியன்ல அந்த ஜூலை நாளை விளம்பரம் செய்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து அழைத்து வந்தார்களே. அந்த போராட்டம், அந்த மாநாட்டிற்காக வாகனம் கிடைக்கல, வாகனத்தை தரக்கூடாது என்ற நிலை வருகிறது. அந்த நிலைக்கு அதிகாரிகள் சில யுத்தியை கையாண்டார்கள். வாகனம் கிடைக்கலையா, கிடைக்க நாங்கள் வரமாட்டோமா என்று சொல்லி நம் சகோதர சகோதரிகள் 407 டெம்போவில் சில சாக்கு பைகளை விரித்து உட்கார்ந்து ஒரு கூட்டமாக, எப்படி ஆட்டு மந்தைகளாக சுமந்து மாடுகளை ஏற்றி வைத்து கூப்பிட்டு வருவார்களோ, சரக்குகளை ஏற்றி இழுத்து வருவார்களோ, அது மாதிரி இந்த கூட்டம் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக மாப்பிள்ளா முஸ்லிம்கள் ரயில் பெட்டிகளில் அடைக்கப்பட்டோம், இன்றைக்கு எங்கள் வாழ்வுரிமைக்காக ரயில் பெட்டிகளை நிறைத்து வருவோம் என்று தமிழகம் முழுவதும் இந்த வாழ்வுரிமை மாநாட்டில் சங்கமித்ததே. அன்றுதான் இந்த திமுகவினுடைய கனவு கோட்டை
தகர்க்கப்பட்ட வரலாற்றின் முதல் எழுச்சி. இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய 5 களிமாக்களில் 6வது களிமாவாக திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற சித்தாந்தத்தை சிதறுண்ட ஒரு புரட்சி அன்று தொடங்கியது. அதற்கு பிறகு இந்த கோரிக்கைக்கு பிறகு 1999 மாநாடு, அதற்கு பிறகு நாம் மக்களிடத்தில் 2 கட்சிகளையும் அடையாளப்படுத்துகிறோம். திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்திடத்தில் ஏதோ ரமலான் மாதத்தில் இஃப்தார் விருந்தில் கலந்து கொண்டு அதிலே தேவைக்கேற்ப குல்லாவையோ அல்லது முக்காடையை போட்டு நம்மை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த மீலாது விழாவில் விடுமுறை தருகிறோம் என்று ஏய்க்க பார்க்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, எங்களுக்கு இடஒதுக்கீடு தான் தேவை என்று சில கோரிக்கைகளை வைத்து மத்தியிலும் மாநிலத்திலும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு தேவை என்கின்ற ஒரு புரட்சியை 2004 மார்ச் மாதம் 21ஆம் தேதி தஞ்சை திணறட்டும் என்கின்ற ஒரு போராட்டம் நடக்கிறது, பேரணி ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. தஞ்சை முழுவதும் மக்கள் கடலால் ஆர்ப்பரிக்கிறது. அப்பொழுதும் பிஜே அவர்கள் அந்த நேரத்தில் அந்த அமைப்பின் அமைப்பாளராக இருந்த சந்தர்ப்பத்திலே ஒரு முன்னுரை வழங்குகிறார். மக்களே, எங்களுடைய கோரிக்கை இந்த இடஒதுக்கீடு மட்டும்தான். நீங்க எங்களை நம்பி வந்திருக்கிறீர்கள் என்றால் எங்க முகத்துக்கு வரல. இங்க யாரும் நடிகர் நடிகைகள் கிடையாது, யாருக்காகவும் வரல, உங்களுக்காக வந்திருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளையினுடைய தலைமுறை சிறக்க வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறோம். உங்களை வைத்து நாங்கள் மக்களிடத்தில் அரசியல்வாதிகள்கிட்ட பேரம் பேச மாட்டோம். உங்களை வைத்து எங்களுக்கு பேரம் பேச மாட்டோம். எங்களுக்காக இடஒதுக்கீடு கேட்க மாட்டோம். எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்க மாட்டோம். எங்களுக்கு எம்பி கேட்க மாட்டோம். உங்களுக்கு கேட்போம். உங்களுக்காக வந்திருக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை அரசியல்வாதிகளுடைய பார்வைக்கு எட்டிய ஒரு நாள் தான் 2006 ஜனவரி 29 கும்பகோணத்தில் குடந்தையிலே நடந்த ஒடுக்கப்பட்டோரின் உரிமை மாநாடு. எப்படிப்பட்ட ஒரு மாநாடு! அந்த நேரத்திலே அந்த மாநாடு என்று அறிவிக்கப்படுகிறது. மக்களை சாரை சாரையாக திரட்டுவதற்கு பணிகள் நடக்கிறது. தமிழகம் முழுவதும் மக்கள் வெள்ளம் அலையலையாக வருகிற பொழுது அன்றைய சில நிகழ்வுகள் இன்னும் நம் யாரும் கண்களில் மறந்துவிடாத அளவிற்கு சில நிகழ்வுகள். எந்த அளவிற்கு என்றால், ஒரு இடஒதுக்கீடு கோரிக்கைக்காக இந்திய நாட்டில் ஒரு சமுதாயம் 8 கிலோமீட்டர் தன்னுடைய பச்சிலம் குழந்தையை சுமந்து ஒரு பெண் நடந்திருக்கிறாள் என்றால், பெண்கள் புறப்பட்டு அணிவகுத்திருக்கிறார்கள் என்றால், அந்த பேரணி மாநாட்டிலே மேடை எங்கிருக்கிறது என்றே தெரியாமல் திரும்பி போகிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட வரலாற்று புரட்சியை இந்திய நாடு இது நாள் வரைக்கும் எந்த சமுதாயத்திலும் கண்டதில்லை. அந்த மாதிரியான ஒரு புரட்சி 2006 வெடிக்கிறது. தாய்மார்கள் தன்னுடைய குழந்தையை சுமந்து வருகிறார்கள். காலில் ஊனம் ஏற்பட்ட சகோதரர்கள் வீல் சேரில் வருகிறார்கள் தள்ளிக்கொண்டு. அவர்கள் படித்த கோஷம் இன்றும் நமக்கு மறக்கவில்லை. நோன்பு கஞ்சி குடித்துவிட்டு குல்லா போட பார்க்காதே, இந்த மாதிரியான கோஷத்தை வாசிக்கிறார்கள். அந்த சகோதரர்கள் சொல்கிறார்கள், ராஜ்யத்தை ஆண்ட நாங்கள் பூஜ்யமாய் நிற்கின்றோம், பூஜ்யத்தை மாற்ற கோரி போராடவே வந்துள்ளோம் என்று. நான் இன்றைக்கு ஊனப்பட்டிருக்கலாம், என் சமுதாயம் ஊனமாகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த சமுதாயம் ஒரு மிகப்பெரிய மக்கள் பிரளயத்தை உண்டாக்கியதே அந்த கும்பகோணத்தையே குலுக்கி காட்டியது. அந்த சந்தர்ப்பத்தில் ஆட்சியாளர்களை கண் முன்னால் நிறுத்தி பிஜே அவர்கள் அன்றைக்கு இறுதி உரையாற்றுகிறார். திமுகவுக்கும் சொல்கிறார், திமுகவும் எங்களுக்கு துரோகம் செய்வதில் சளைத்ததல்ல, அதிமுகவும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நசுக்கியதில் சளைத்ததல்ல, 2 சமம்தான். ஆனால் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால், நீங்கள் எங்க சமுதாயம் படிப்பதற்கும் அவருடைய வேலை வாய்ப்புக்கும் அவருடைய அரசாங்க துறைகளுக்கும் வாய்ப்பளித்தால், நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த துரோகத்தை நாங்கள் மறக்க தயார் என்று சொல்லி, இதை மக்கள் ஏற்கிறீர்களா? மக்கள் எல்லாம்
இடஒதுக்கீடு கொடுத்தா கையில காசு வாயில தோசை. அன்றைக்கு தமிழகத்தில் பரவலா பேசப்பட்ட ஒரு வார்த்தை, கையில காசு வாயில தோசை. நீ இடஒதுக்கீடு கொடுத்தா உன்னை ஆதரிப்போம், இதை ஏற்கிறீர்களா என்று சொல்லும் பொழுது தமிழகத்தில் லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரே குரல், எங்களுக்கு இனிமேல் எதை சொல்லியும் ஏமாற்ற முடியாது, இடஒதுக்கீடை சட்டமாக்கினால்தான் உனக்கு சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு என்ற ஒரு சிந்தனை புரட்சியை அன்றைக்கு கும்பகோணத்திலே மக்களுக்கு ஊட்டப்பட்டது இந்த ஏகத்துவ படையினரால். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள், அந்த ஆட்சி கட்டில் இருந்த ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற நேரம் நெருங்குகிறது. நாம் சொல்லி இருந்தோமே, ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்கள் ஆட்சிக்கு மீண்டும் வர வேண்டும் என்றால், அந்த எண்ண ஓட்டம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் எங்களுக்கு இடஒதுக்கீடை சட்டமாக்குங்கள் என்று சொன்னோம். அதற்கான முயற்சியையும் அதற்கான முனைப்பையும் காட்டுபவர்களை ஆதரிப்போம் என்றோம். அந்த அடிப்படையில் ஜெயலலிதா அவர்கள் ராஜரத்னம் அவர்களுடைய தலைமையிலே ஒரு கமிஷனை நியமிக்கிறார்கள். அந்த கமிஷன் தான் ஒரு வருட காலம் நீதிபதி முகமது பின் அப்துல் வஹாப் அவர்களுடைய தலைமையின் கீழ் குழு அமைக்கப்பட்டு ஒரு வருஷம் ஆய்வு செய்து முஸ்லிம்களில் பின்தங்கிய சமுதாயத்தை கண்டெடுத்து, பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களை கண்டெடுத்து அவர்களுடைய நிலையை அனுசரித்து சொல்லும் அந்த ஒரு வருட கால ஆணையத்திற்கு பிறகு நான் இடஒதுக்கீடை தருவேன். இடஒதுக்கீடை தர வேண்டும் என்றால் வாய் வழியாக சொல்வதல்ல, அதற்கு ஆணையம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்து அந்த ஆணையத்தை பிறப்பித்தார்கள். அந்த ஆணையம் பிறப்பிக்கப்பட்டவுடன் இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீடு கோரிக்கையினுடைய முதல் படி, இடஒதுக்கீடுக்கான ஆணையம் பிறப்பிக்கப்பட்டதற்கு ஜெயலலிதா அவர்களை சந்தித்து நன்றி செலுத்துவதோடு நிறுத்திக் கொள்ளாமல், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பார்வை இரண்டு இருக்கிறது. திமுகவையும் பார்த்தோம். அவர்கள் சொன்னார்கள், நாங்க ஆட்சிக்கு வந்தா இடஒதுக்கீடு தருவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள். அதே நேரத்தில் அதிமுக என்ன செஞ்சது, இடஒதுக்கீட்டிற்கு ஆணையம் பிறப்பித்தது. அப்ப ஆணையம் பெருசா தேர்தல் அறிக்கையில் வருவது பெருசா என்று பார்க்கிற பொழுது ஆணையம் பெரிதாக இருந்தது. அப்பொழுது ஆணையத்தை கையில் எடுத்துவிட்டு, இந்த ஆணையத்தின் மூலமாக ஒரு வருடத்தில் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும், கிடைக்காவிட்டால் இந்த ஆட்சியாளர்களை தூங்க விட மாட்டோம் என்று அறிவித்து அதிமுக அரசிற்கு நாம் ஆதரவு தெரிவித்தோம். அந்த 2006க்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வரலாறு காணாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி ஏற்பட்டு இஸ்லாமிய சமுதாயம் மிக பிரம்மாண்டமாக பெரும்பான்மையாக அதிமுகவின் பக்கம் சாய்ந்து திமுகவின் வலுவான எதிர்க்கட்சியாக உருவாக்கப்பட்டதே. அப்படிப்பட்ட சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் கலைஞர் அவர்கள் சற்று ஜீரணிக்க பார்க்கிறார்கள். ஆஹா, ஒரு பெரும் கொண்ட கூட்டமே அந்த பக்கம் சாய்ந்திருக்கிறதே, இனி அடுத்த பாராளுமன்றம் கேள்விக்குறியாகிவிடுமே, 40க்கு நமக்கு கோழி முட்டை போட்டுருவாங்களே என்று பயந்து நமக்கு இடஒதுக்கீடு அளித்தால்தான் ஏதாவது செய்ய முடியும் என்கின்ற யோசனையில் இருக்கிற பொழுது நாம் சும்மா இருந்திரல. ஜெயலலிதா அவர்கள் ஆணையம் பிறப்பித்தார்கள், ஆனால் அடுத்த ஆட்சிக்கு வரல. அதே நேரத்தில் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார். இவர் என்ன சொன்னார் அதை வச்சு கேட்போம். அவர் என்ன சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா இடஒதுக்கீடு தருவேன் சொன்னார்ல. இத்தனை ஆண்டு காலமாக இந்த திமுகவும் அதிமுகவும் என்ன கொள்கையில் இருந்தார்கள்? அட, இடஒதுக்கீடு பற்றி பேசினால் அது மத விரோதம், கலவரத்தை உண்டாக்குறது என்று கருணாநிதி சொன்னார். இடஒதுக்கீடு கொடுத்தால் பெரும்பான்மை மக்கள் என்ன நாக்குவலிக்கிறதா என்று கேட்டார்கள். அப்படி இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தவருடைய மனோநிலை கூட முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தா தான் இனிமேல் நம்மளை சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவார்கள் என்ற நிலையை உண்டாக்கி இந்த தேர்தலில் ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்து பிறகு நாம் களமிறங்குகிறோம். எப்படி 2006ங்க நம்முடைய ஜனவரி 29 போராட்டத்திற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆணையம் அமைத்ததற்கு பிறகு அந்த ஆணையத்தை கலைஞர் அவர்கள் கலைக்கிறார். அட, அந்த ஆணையத்தின்படி ஒரு வருஷம் முடிந்தா இடஒதுக்கீடு சட்டமாக்கணும். அந்த ஆணையத்தை கலைத்து விடுகிறார். கலைத்ததும் நம்ம கொந்தளிப்போடு, அட, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அந்த ஆணையத்தின்படி கலைஞர் அவர்கள் நினைத்தால் இடஒதுக்கீடு தரலாமே, முஸ்லிம்களை கணக்கெடுத்து பார்த்து கொடுக்கலாமே, சதவீதத்தை அறிவிக்கலாமே. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்து அந்த கனவை கலைக்கிறாரே, அந்த ஆணையத்தை கலைத்து விட்டாரே என்று
உடனடியாக மீண்டும் ஒரு வெள்ள பிரளயம் திரள்கிறது. தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் ஜனவரி 29 செப்டம்பர் 5 அதே 2006 தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் தர்ணா என்கின்ற தொடர் முழக்க போராட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அங்கே அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு தர்ணா போராட்டத்திலும் நாம் வைத்த கோரிக்கை மத்தியில் இடஒதுக்கீடு தா, மாநிலத்தில் உள்ள ஆணையத்தை நீ ஏன் கலைத்தாய்? அப்படி கலைத்த கருணாநிதி அவர்களை கண்டித்தும் உடனடியாக எங்களுக்கு இடஒதுக்கீடு தருவதற்கு விரைவாக ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் அந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தின் விளைவாக ஒரு பக்கம் நாம் மத்தியில் கோரிக்கை வைத்தோமே, அந்த அடிப்படையில் நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் நவம்பர் 17 தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்து விட்டார். இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தாக்கல் செய்து விட்டார். நாம் செப்டம்பர்ல செய்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு, செப்டம்பர் 5 போராட்டத்திற்கு பிறகு கலைஞர் அவர்கள் ஒரு ஆணையம் பிறப்பிக்கிறார்கள். ஆணையத்தின் மூலம்தான் இடஒதுக்கீடு அளிக்க முடியும் என்று ஜெயலலிதா அவர்கள் சொன்ன பொழுது, அந்த ஆணைய சீட்டை நாம் மக்களிடத்தில் காட்டிய பொழுது ஒரு சில பேர் அதை டாய்லெட் பேப்பர் என்றார்கள். ஆனால் அதே ஆணையத்தை கலைத்த கருணாநிதி அவர்கள் அவரும் புதிய ஆணையத்தை போட்டார். ஜனார்த்தனம் அவர்கள் தலைமையிலே போட்டார்கள். அந்த ஜனார்த்தனம் கமிஷன் அடிப்படையில் அவர் போட்டு செஞ்ச வேலை என்ன தெரியுமா? ஜெயலலிதா அவர்கள் ராஜரத்னம் கமிஷன் போட்டார்கள் 1 வருட அறிக்கைக்காக. கலைஞர் அவர்கள் ஜனார்த்தனம் கமிஷன் போடுகிறார்கள், 2 வருடமாக அதை நீட்டிக்கிறார். 2 வருடம் இழுத்தடிச்சு தேர்தல் கடைசியில் இவங்களுக்கு இடஒதுக்கீடு தடுவோம், அதற்கடுத்து ஆட்சிக்கு வரும் அதை கலைச்சிட்டு போறான் என்கின்ற கனவு கோட்டையில கலைஞர் அவர்கள் அந்த ஆணையத்தை 2 வருஷமா பெருசாக்குறார். அட 2 வருஷம் ஆச்சுன்னா 2 வருஷம் கழிச்சு எப்ப இடஒதுக்கீடு தர? அப்ப இவர்கிட்ட கேட்க முடியாத நிலைக்கு இவரே தள்ளுறாருன்னு சொல்லி மீண்டும் ஒரு யுத்த களத்தில் இறங்குகிறோம். இந்த வாழ்வுரிமை போராட்டம் மீண்டும் அறிவிக்கப்படுகிறது. ஜனவரி 29 2007 என்ன வாழ்வுரிமை போராட்டம்? அந்த ராஜேந்திர சச்சார் கமிட்டி அறிக்கை பரிந்துரை செய்தாரே, ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள், அவர் 2004 போடப்பட்ட அந்த கமிஷன் இன்னும் முடிவுக்கு வரல, அதை விரைந்து முடி என்று மத்தியில் ஒரு கோரிக்கையும், மாநிலத்தில் ஜனார்த்தன கமிஷனை போட்டு 2 வருடம் எங்களை இழுத்தடிக்க பார்த்து ஏமாற்ற பார்க்கிறீர்களா? உங்களை சும்மா விடாது இஸ்லாமிய சமுதாயம் என்று எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக 2007 ஜனவரி 29 இடஒதுக்கீடு நினைவு போராட்டத்தை நடத்தினோம். 2006 ஜனவரி 29 நடந்த அந்த வாழ்வுரிமை போராட்டத்தினுடைய ஒடுக்கப்பட்டோரின் உரிமை பேரணி மாநாட்டினுடைய நினைவலைகளை மீண்டும் நினைவூட்ட வேண்டும், மத்திய மாநில அரசுக்கு எச்சரிக்கை மணி அடிக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் 2007 ஜனவரி 29 யுத்த களத்தை சந்திக்கிறோம். அதற்கு பிறகும் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அல்வா கொடுக்கிறார். மக்களே, உங்களுக்கு என் இதயத்தில் இடம் இருக்கிறது. யாருக்கு வேண்டும் இதயத்தில் இடம்? ஓ இதயத்தில் எங்களுக்கு இடம் வேணாம், எங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடம் கொடு என்று கேட்கிறோம். நான் மத்திய அரசு கடிதம் எழுதிவிட்டேன் என்று சொல்லுகிறார். அதற்கு ஏற்ப அவருக்கு பினாமியாக அன்று வேலை செய்த சில பேரும், ஆமா இடஒதுக்கீடு மாநில அரசுல கையில் கிடையாது, அதெல்லாம் மத்திய அரசு பார்க்கணும், அவன் சொன்னதான் கிடைக்கும், இவங்க சொல்றது கிடைக்கவே கிடைக்காது என்றார்கள். நாம் சொன்னோம், யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? நாங்கள் இவ்வளோ லட்சக்கணக்கான மக்களை திரட்டிட்டு வந்து போராட்டம் நடத்துகிறோம், எங்களை ஏமாற்றி அல்வா கொடுக்க பார்க்குறீங்களா? உள்ளத்தில் இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னு சொல்லி எங்களுக்கு ஒல வைக்க பார்க்குறீங்களா? எங்க ஓட்டுக்களை பொறுக்கி விட்டு எங்களை தட்டி எறிய பார்க்குறீங்களா? மத்திய அரசானது கடிதம் எழுதுறோம்னு எங்களை வஞ்சிக்க பார்க்கிறீர்களா என்று சொல்லி அந்த மத்திய அரசுக்கும் இந்த மாநில அரசுக்கும் உணர்த்தும் விதமாக தமிழகத்திலே 8 சிறைச்சாலைகளை சிறை நிரப்பும் போராட்டத்தை ஜூலை 4 2007 தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தியது. அந்த 2007 போராட்டம் தமிழகத்தில் சென்னையிலும் நெல்லையிலும் மதுரையிலும் கோவையிலும் சேலத்திலும் உட்பட 8 மத்திய சிறைச்சாலைகளை நிரப்பக்கூடிய அந்த போராட்டத்தில் சென்னை ஸ்தம்பிக்கிறது. அன்றைக்கு ஒரு 5 மாவட்டம் திரண்டதால் சென்னை ஸ்தம்பிக்கிறது. கலைஞர் அவர்கள் வருகிறார், முதல்வர் அவர்கள், அன்றைய முதல்வர் அவர்கள் வருகிறார்கள். காலையிலே தொடங்கிய போராட்டம் இந்த சென்னை முழுவதும்
மக்கள் கடல் மனித தலைகளாக பார்த்த கலைஞர் அவர்கள், என்னடா இது இன்னி கூட்டம் கலையிலையா? ஆமா கலையில. காலையில கைது செய்ய தொடங்கினார்கள், இன்னும் கைது செய்ய முடியல. எனவே மாற்றுப்பாதைக்கு போங்க என்று வேறு பாதைக்கு அனுப்பி வைத்தார்கள், வேறு வழியில் தன்னுடைய இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுதே கலைஞருடைய உள்ளத்தில் தட்டியது, அவருடைய எண்ணத்தில் தட்டியது, என்னடா இது காலையில வந்த இந்த கூட்டம் சிறையை நிரப்புவதற்காக மாலை வரைக்கும் இன்னும் கைது செய்தே முடியவில்லை என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற எண்ண ஓட்டம் கிளறியது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம், அன்றைக்கு 2007 ஜூலை 4 8 மத்திய சிறைச்சாலையாக பிரிந்த கூட்டம் வருகிற ஜனவரி 28 4 மத்திய சிறையை நிரப்புகிற கூட்டமாக உருவெடுத்துள்ளது. அன்றைக்காவது கலைஞர் அவர்கள், அன்றைய முதல்வர் அவர்கள் மாற்றுப்பாதைக்கு சென்றார். வருகிற ஜனவரி 28 இன்ஷா அல்லாஹ் ஜெயலலிதா அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட மனித கடலாகத்தான் இந்த சென்னையை பார்ப்பீர்கள். அது மாதிரியான கூட்டத்தை பார்த்ததற்கு பிறகு அவர்கள் செய்திகளை அனுப்புகிறார்கள். தலைமைக்கு செய்தி வருகிறது, உங்களுக்கு இடஒதுக்கீடு தரதுக்கு கலைஞர் ஆட்சேபனை செய்யல, இடஒதுக்கீடு கொடுக்கத்தான் வேணும், ஆனால் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சட்டத்தில் இடம் இல்லையே என்று கேட்கிறார்கள். சரி, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சட்டத்தில் இடம் இல்லையா? அதுல சட்டத்தில் இடம் இருக்கிற வகையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்று நாம சொல்றோம். சொன்னதற்கு பிறகு அந்த நேரத்தில் முதல்வர்களுடைய ஏற்பாட்டில் கனிமொழி அவர்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில நிர்வாகிகள் சந்திக்கிறார்கள். சந்தித்து விளக்கம் சொல்கிறார்கள். சட்ட சிக்கல் இல்லாம முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு வழிகள் இருக்கிறது, அந்த வழிகளை மத்திய அரசு செய்ய தேவையில்லை, மாநில அரசே செய்யலாம் என்று சட்ட வாசகத்தை அவர்களே கேட்கிறார்கள். அப்படி சட்ட சிக்கல் இல்லாம வாசகம் இருந்தா சொல்லுங்க, நாங்க பரிசீலனை பண்ணி உங்களுக்கு கொடுக்கிறோங்கிறாங்க. அப்படி சொல்லுகிற நேரத்தில் மாநில நிர்வாக குழு ஆலோசனை செய்து அன்றைக்கு மாநில நிர்வாகிகளை அனுப்பி சட்ட திருத்தத்திற்கான வாசகத்தை எழுதி அனுப்புகிறோம். எப்படி பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லாம முஸ்லிம்களில் பிற்படுத்தப்பட்ட பிரிவுகளான லப்பை தக்னி போன்றவர்களுக்கு, ஏன்னா ஜாதிகளுக்கு தான் பிரிவுகளுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்கு நீங்க சொல்றீங்க, மதத்துக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்றீங்க. சரி, பிரிவுகளுக்கு இருக்குங்கிறீங்கல்ல, அந்த பிரிவாக இருக்கிற லப்பை தக்னி போன்றவர்களுக்கு இடஒதுக்கீடு தரப்படும், இடஒதுக்கீடு தருவது என்று சட்டத்தை ஏற்றுங்க, உங்களுக்கு சட்ட சிக்கல் வராது என்று சொல்லுகிற பொழுது இது சரியா இருக்குது, இது மத ரீதியான கோரிக்கையா வரல, இது ஒரு பிரிவினருடைய கோரிக்கையா வருது, பிரச்சனை கிடையாது என்று சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த வாசகத்தை அமைத்து நாங்கள் சட்டசபையில் முழங்குகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் தான் தமிழகத்தில் ஒரு கூட்டம் இல்லை, ஒரு சில பேர் ஜும்மா மேடை கிடைத்து விட்டதா, ஏதோ தொலைக்காட்சியில் செய்தி பரவுதா, முக்காடு போட்டமா, வந்ததை வாய்களே அள்ளி விடுவோம், மக்களே ஜாதிகள் இல்லையடி பார்ப்பா, அந்த அடிப்படையில் நமக்கு ஜாதிகள் தேவையில்லை, எனவே எதற்காக லப்பை தக்னி என்று சொல்ல வேண்டும்? சகோதரர்களை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே நமக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், அது தூக்கி எறிவோம் அப்படின்னு டாம் டூம்னு பேசுறாங்க. அட கொஞ்சமாவது அறிவு இருக்கு? அவங்க கோரிக்கை, அவங்க நிலை என்ன தெரியுமா? இந்த மாதிரி உள்ள இமாம்களுடைய நிலை, தலைமை இமாம் இல்லை, பள்ளிவாசல் பேசிமாம், இவங்க நிலை என்னண்டா, ஊரெல்லாம் ஒரு கொள்கை இருந்தால் நான் ஒரு எதிரான கொள்கையில் சொல்லுவேன், ஊரெல்லாம் கணவன் மனைவி சேர்ந்து வாழணுங்கிறியா, நான் தலா கூட சொல்லுவேன். அந்த அளவுக்கு. எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் வெளியிட்டதற்காக வேண்டி அமெரிக்க தூதரக முற்றுகையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்துச்சு, பல்லாயிரக்கணக்கான மக்களை குழும்ப செய்தது. அதற்கு பிறகு எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் தங்கள் உயிரினும் மேலாக மதிக்கிற அல்லாஹ்வுடைய தூதருக்கு களங்கம் விளைவித்த அந்த கயவர்களை கண்டித்து போராட்டம் செய்தார்கள். அது வரவேற்கத்தக்கதுதான், அந்த உணர்வலைகளை பாராட்ட வேண்டும். ஆனால் மேப்படியார் பார்க்கிறார், என்னடா இது எல்லாரும் போராடிட்டாங்களே, இதெல்லாம் பிச்சைக்காரத்தனங்க, போராடக்கூடாதுங்க அப்படிங்கிறாரு. திடீர்னு இது ஒசாமா பின் லாடன் இறந்துட்டார், தொழுகை நடத்த போறேங்கிறாரு. என்னடா இது வித்தியாசமா சிந்திப்பாங்களோ? அப்பதான் மக்களுக்கு ஒரு தெளிவு புரிந்தது, இவர் எதை கூடாதுங்கிறாரோ அதை செய்து அதுக்கு மார்க்க சட்டம். ஏன்னா மார்க்க சட்டத்தை கூடாதுன்னு பாருல,
மக்கள் எதை சரி என்று விளங்குகிறார்களோ அதுக்கு மாற்றமா சொல்லணும்ல. அந்த மாதிரி ஒரு வித்தியாச பப்ளிசிட்டி விரும்பி என்று மக்கள் தெளிவா புரிந்து விட்டார்கள். அன்றைக்கு கிளப்பினார்கள். நாம தமிழ்நாடு போல சுற்றறிக்கை அனுப்புறோம், ஜாதி கணக்கெடுப்பு வராங்க, உங்களுடைய பெயரை குறிப்பிடுங்கள், உங்களுடைய அட்ரஸ் கரெக்டா குறிப்பிடுங்க, உங்களுடைய மார்க்கம் இஸ்லாம்னு குறிப்பிடுங்க, உங்களுடைய பிரிவை கேட்டால் லப்பை என்றோ தக்கனி என்றோ குறிப்பிடுங்கள். இஸ்லாத்துல ஜாதி கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, தீண்டாம கிடையாது, நமக்கு இடஒதுக்கீடு தருவதற்கு இந்த பிரிவை வச்சிருக்கான், அதை போட்டுங்க என்று சொன்னால் இவங்க குழப்பற, மக்களே ஜாதி இல்ல, நீ யார் என்று கேட்டால் முஸ்லிம் என்று சொல்லுங்கள், என்ன ஜாதி முஸ்லிம் ஜாதி என்று சொல்லுங்கள், அதான் என்ன ஜாதி ஆண் ஜாதி என்று சொல்லுங்கள் என்று லூசுத்தனமாக பேச ஆரம்பித்தார். அன்றைக்கு ஒரு வசனத்தை எடுத்து சொன்னோம், இது மார்க்கத்துக்கு முரணில்லை, மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிலர் என்பவரோடு ஒரு கப்பல்ல பயணம் செய்கிறார். கப்பல்ல ஏறின உடனே அந்த ஹிலர் என்பவர் என்ன செய்யறாரு, நல்ல கப்பலை உடைக்கிறார், ஓட்ட போடுறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னப்பா இது, ஏழைகள் கஷ்டப்பட்டு உண்டாக்குன நல்ல கப்பலை உடைக்கிறியே, உனக்கு புத்தி இல்லையா, அவங்களை எல்லாம் மூழ்கடித்து சாகடிக்க போறியா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த ஹிலர் அவர்கள், இன்னக்க லன் தஸ்ததிய மய சப்ரா, நீ என் கூட வந்த பொறுமையா இருக்க மாட்ட, வளவன் கேள்வி கேட்டிருக்கிற, இந்த இதுக்கான விளக்கம்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த விளக்கத்தில் ஒன்றை சொன்னார், இந்த கப்பல் புதிதுதான், இந்த ஏழைகளால் உருவாக்கப்பட்டதுதான், அது பாதுகாப்பானதுதான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த நாட்டு அரசனுக்கு ஒரு புத்தி இருக்கிறது, நல்ல கப்பலா வந்தால் அபகரித்து விடுவான், உடைஞ்ச கப்பலா வந்தா விட்டுருவான், அவன் பார்வைக்கு அது உடைஞ்ச கப்பலா காட்டணும், ஆனால் நல்ல கப்பல் தான் என்று சொன்னாரே. அப்ப அரசாங்கத்தில் ஒரு விஷயத்தை ஒன்று மாதிரி பார்க்கறான், ஆனால் நம்ம நோக்கம் கரெக்டா இருக்குது. அப்ப அரசாங்கத்தில் பார்க்கிற மாதிரி காட்டணும்னா ஏதாவது செய்யணும்னு ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல போட்டிருக்கிறானே, அது போலத்தான் லப்பை என்ற ஏற்றத்தாழ்வு இல்ல, தக்னி என்ற ஏற்றத்தாழ்வு இல்ல, நீ லப்பை தக்னி பிரிவுன்னு போடு, நமக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது, தீண்டாமை கிடையாது. நீ அப்படி போட்டா தான் நீ பிற்படுத்தப்பட்டவனாக அரசு கருதுது, நீ பின்தங்கி இருக்கிற நிலையில உணருது, நீ உண்மையிலே பின்தங்கி இருக்கிறாய். ஆனால் முஸ்லிம் என்று சொல்லி பின்தங்கியவனாக காட்டுவதை விட முஸ்லிம்ல லப்பை என்று சொல்லி உன்னுடைய பின்தங்கிய நிலையை காட்டி உன் உரிமையை மீட்டெடு என்று அன்று புரிய வைத்தோம். அதுபோல தமிழக அரசுக்கு எழுதி கொடுத்தோம். அந்த சட்ட வாசகத்தின் அடிப்படையில் 2007 அக்டோபரிலே முதல் நோம்பின் பொழுது முஸ்லிம்களுக்கு ஒரு அறிவிப்பு வருகிறது, இந்த சமுதாயத்திற்கு தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை அன்றைய தமிழக அரசு, திமுக அரசு சட்டமாக்குறது. அப்படி சட்டமாக்கியதே சமது சாஹிப் அவர்கள் கேட்டாரே 2 கேள்வி, வைத்தாரே 2 வாதம், அதற்கான பதில் என்ன பதில்? நம் சமுதாயத்தில் இடஒதுக்கீடு ஒரு எட்டாக்கணி, ஒரு நொண்டி, ஒரு மொடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா என்று கேட்டாரே. அப்படி ஆசைப்பட்டு ஆர்ப்பரித்து இந்த சமுதாயம் 3.5 அடைந்து விட்டது என்று ஒரு பாடம் சமது சாஹிப் அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த முஸ்லிம் லீக்குக்கும் நாம் கொடுத்தோம். இன்னொரு படிப்பினை என்ன தெரியுமா? ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அட இடஒதுக்கீடு கேட்கிற கேடுகட்ட இந்த கோரிக்கையை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு 4 எம்எல்ஏ சீட்டை கேளுங்க, எம்பி சீட்டை கேளுங்க, நாம் எம்எல்ஏ ஆகி சட்டசபையில போய் கேள்வி கேட்போம், பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடு கேட்போம், நமக்கு கிடைக்கும் என்றார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் வைத்த வாதத்திற்கு இந்த 3.5% இடஒதுக்கீடு தந்த பதில் என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்திற்கு இந்த 3.5% இடஒதுக்கீட்டை நாம் அடைந்த பொழுது நம் சமுதாயத்தின் சார்பில் ஒரு எம்பி கூட பாராளுமன்றத்தில் இல்ல, ஒரு எம்எல்ஏ கூட சட்டசபையில் இல்ல, இஸ்லாமிய பிரதிநிதிகள் இல்லாமல் தான், நம்முடைய வாழ்வுரிமை மாநாட்டினால் தான், நம்முடைய கும்பகோணத்தை குலுங்க செய்த கோரிக்கை பேரணி மாநாட்டின் மூலமாகத்தான் இந்த மக்கள் கடலின் அந்த மகத்தான ஜிகாதாக இருந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் 3.5 அடைந்தோம். இது எந்த எம்எல்ஏ எம்பி சுகத்திற்கு ஆசைப்பட்டவனுக்கும் தலை வணங்காமல், தலை சாய்க்காமல், செவி சாய்க்காமல் எங்களுக்கு இந்த சீட்டின் மேல் மோகம் வந்தால் இந்த சமுதாயத்தை அடகு வைக்கிற நிலை வரும். அது எனக்கு தேவையில்லை, நாங்க ரோட்ல இருந்து வாங்குறோம். என்னடா சட்டசபை, என்ன பாராளுமன்றம், எவனாலையும் உள்ள போய் பேச முடியாது, எவனாலும் வாயை திறக்க முடியாது. எதிர்கட்சிக்காரனே ஓடி வரான் வெளியே, ஆவுனா வெளிநடப்பு செய்யறான், பேட்டி கொடுக்கறான். எதிர்கட்சிக்காரனாலே முடியலன்னா உன்னால என்னத்தை கிழிக்க முடியும்? ரோட்டுக்கு வா, மக்களை திரட்டு, மக்கள் கேள்வி கேட்பாங்க, அப்பொழுது ஆட்சியாளர்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லி
இந்த 3.5% இட ஒதுக்கீட்டினுடைய அந்த உழைப்பிற்கு இந்த ஏகத்துவ சொந்தங்கள் சிந்திய ரத்தங்கள் தான் காரணம். அதே போல அதற்கு அடுத்து நன்றி தெரிவிக்கிறோம். உடனடியாக கலைஞர் அவர்களை சந்தித்து 3.5% இடஒதுக்கீடை தந்திருக்கிறீர்கள். அது சரியான முறையில் அமல்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் தந்ததை நாங்கள் ஏற்று நன்றி தெரிவிப்பதோடு வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். ஏன்னா நன்றி செலுத்துவதில் தலை தோங்கிய ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்று அன்றைக்கு கடிதம் கொடுத்து விட்டு இன்னொரு கோரிக்கை, அரசு கல்வி வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, இது மாதிரி ரிசர்வ் தொகுதி கொடுங்க, முஸ்லிம் சமுதாயமே போட்டியிடுகிற தொகுதிகளாக அறிவியுங்கள், அதற்கு நீங்கள் பாடுபடுங்கள் என்று கடிதம் கொடுத்தோம். கடிதம் கொடுத்ததற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலை ஆதரித்து பிறகு களப்பணி ஆற்றியதற்கு பிறகு 2008 2009 இடஒதுக்கீடுக்கு ஏதாவது ஒரு பங்கம் விளைவிக்கப்பட்டால் ஒன்றை நன்காக யோசித்து பாருங்கள். இந்த சமுதாயத்தில் ஒரு பையனுக்கு அடிபட்டால் உடனடியாக இந்த புகாரை கொண்டு போய் பெத்த தாயிட்டு தான் சொல்லுவாங்க. அது குறித்து அலறி போவல் அந்த குழந்தையை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தான் அலறுவா. அதுபோல இந்த இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்திருக்கிற இந்த ஏகத்துவ கூட்டம், இந்த தௌஹீத் ஜமாத், அதற்காக களம் கண்ட கூட்டம், எங்கெல்லாம் இடஒதுக்கீடு குளறுபடி ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயத்தை சார்ந்த சொந்தங்கள், அவன் எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி, உடனடியாக தலைமையை தொடர்பு கொள்வாங்க. பாய், இப்ப போட்ட காவல்துறை ஆணையத்தில் டிஎன்பிஎஸ்சி துரோகம் பண்ணிருச்சு, 1000 பேர்த்துல முஸ்லிம்கள் காணோம், 35 பேர் முஸ்லிம்கள் எடுக்கல பாய், ஏதாவது செய்யுங்க என்று சொல்லுகிறானே. பெத்த தாய்க்கு தான் இந்த வழி தெரியும். இடஒதுக்கீடை மீட்டு கொடுத்த இவன் தான், இவன்கிட்ட சொன்னாதான் தட்டி கேட்பான் என்று எல்லா ஜமாத்தை சார்ந்த இயக்கத்தை சார்ந்த எல்லா கொள்கை சகோதரனும் நம் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக கேட்டார்கள். அப்பொழுது உடனடியாக அரசாங்கத்திற்கு சுட்டி காட்டினோம். இடஒதுக்கீட்டை கொடுக்கிறதாக கொடுத்து எடுப்பது போல எடுத்தால் தமிழக அரசை கவனத்தில் வைத்துக்கொள், அடுத்த எங்களுடைய போராட்டம் சட்டசபை முற்றுகை என்று அறிவித்தோம். அப்பொழுது திமுக அரசுக்கு சொன்னோம், சட்டசபை முற்றுகையிடுவதற்கு 1984களில் துப்பாக்கி சூடு நீங்கள் சொல்ல இருக்கலாம். இந்த கூட்டம் இறைவனுக்கு மட்டும் அஞ்சுகிற கூட்டம், சிறைக்கு அஞ்சாது. நீ இடஒதுக்கீடு தருவையா அல்லது சிறை ஒதுக்கீடு தருவையா என்பதை முடிவெடுத்துக்கொள். நாங்கள் வருவோம், சட்டசபை முற்றுகை செய்வோம். அந்த சட்டமன்றத்துக்கு முன்னால் நின்று எங்களை நீ துப்பாக்கி சூட்டில் கொலை செய்தால் நாங்கள் மாரில் சுமர்ந்து ஷஹீதாக தயார் என்று அறிவித்தோம். அந்த நேரத்திலே ஒரு கூட்டம், ஒரு சில பினாமிகள் சொன்னார்கள், இது ரோஸ்டர் முறை, உங்களுக்கு படிப்பறிவு இருக்கிறதா முட்டா பயலுலா, இதெல்லாம் ரோஸ்டர் முறை என்றார்கள். ரோஸ்டர் முறை என்னன்னு தெரியுதா? கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு 3 கொடுத்திருக்காங்க, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு 3 கொடுத்திருக்காங்க. இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கான 3 எப்ப கிடைக்கும்னா, இந்த வருஷம் 1000 போலீஸை எடுத்தா அதுல 35 கிறிஸ்டியன் போலீஸை எடுத்துருவாங்களாம். 5 வருஷம் கழிச்சு 1000 போலீஸ் எடுத்தா அப்ப முஸ்லிம் 35 போலீஸை எடுப்பாங்க. அதுக்கடுத்த 5 வருஷம் கழிச்சு 1000 போலீஸ் எடுத்தா கிறிஸ்டியனுடைய 35 என்று மாறி மாறி ரோஸ்டர் மாதிரி திரும்பி திரும்பி வரும். உங்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு இருக்குல்ல, கொடுத்ததுதான் இடஒதுக்கீடு, எப்ப கிடைக்கும்? அதற்கு ஒரு 5 வருஷம் 7 வருஷம் ஆகும் என்றார்கள். இந்த ஒரு சில பேருடைய அல்லக்கைகளுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் சாய்ந்து விடவில்லை, ஓய்ந்து விடவில்லை. இவர்கள் தான் மத்தியில் இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றார்கள். நாங்கள் கண்டுக்கல, நாங்க எங்க நின்றோம்? அட முஸ்லீம்களுக்கு 1000 சொல்லும், அதெல்லாம் கவனத்தில் வைக்க கூடாது. ஆட்சியாளர் பதில் வருதா? அப்படி இது ரோஸ்டர் முறைன்னு ஆட்சியாளர் சொன்னாரா? கலைஞர் சொன்னாரா? நாங்கள் செய்த அறிவிப்பிற்கு கலைஞர் அவர்கள் உடனடியாக தமிழக அரசு எழுத்துப்பூர்வமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு ஒரு பதில் தருகிறது. இடஒதுக்கீடு பணி நியமனத்தில் அதிகாரிகள் தவறிழைத்து விட்டார்கள், துரோகம் நடந்து விட்டது என்று தன் வாயினாலே ஒத்துக்கொண்டார். அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் நீதியை சொல்லி அந்த அநியாயக்கார அரசனை மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு துணிவை, ஒரு மகத்தான ஜிகாதை அரங்கேற்றிய ஒரு கூட்டம் இந்த ஏகத்துவவாத கூட்டம். அதற்கு பிறகு பத்திரிகை தன்னுடைய முரசொலி பத்திரிகையில் வெளியிட்டார். ஆட்சியாளர் அதிகாரிகள் தப்பு செய்து விட்டார்கள், அந்த குளறுபடிகளை சரி செய்வேன் என்றார்கள். சரி செய்வேன் சொன்னதோடு நாங்கள் நிறுத்தவில்லை, முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடு சரியாக வழங்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க ஆணையம் பிறப்பியுங்கள் என்று சொன்னோம். உடனடியாக அரசாங்கம் ஆணையம் பிறப்பித்தது. தமிழகம் முழுவதும் அதற்காக நாங்கள் நன்றி தெரிவித்தோம். அதற்கு பிறகு
ராஜேந்திர சச்சார் கமிஷனும் அறிக்கை தந்து விட்டது. சச்சார் கமிஷனும் அறிக்கை தந்து விட்டது. 3.5 வந்து விட்டது. அது போதாது. இப்பொழுது என்ன செய்வது? 2010ஆம் ஆண்டு ஜூலை நாளில் சென்னை தீவுத்திடலில் மக்களை சங்கமிக்க செய்து ஒரு போராட்டம் நடத்துவோம், பேரணி மாநாட்டை நடத்துவோம். அதில் மத்திய மாநில அரசு செவி சாய்க்கும் அளவிற்கு நம்முடைய கோரிக்கைகளை வைப்போம். 3.5% இடஒதுக்கீடு போதாது என்கின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை, அது எங்களுக்கு போதவில்லை, அதிகப்படுத்தப்பட வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துவோம். மத்தியிலே நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய அறிவிப்பின்படி 10% இடஒதுக்கீடை அறிவிக்க செய்வோம் என்று ஜூலை நாளில் சென்னை தீவுத்திடலில் 15 லட்சம் முஸ்லிம்கள் சங்கமித்த ஒடுக்கப்பட்டோரின் உரிமை மாநாட்டை சந்தித்தோம். அந்த மாநாட்டின் பொழுது இந்த தீவுத்திடலை நிறைத்திய ஒரு கூட்டம் வரலாற்று களத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு அரசியல்வாதிகள் கூட தீவுத்திடலை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையில் ஒரு கூட்டம் தன் சமுதாயத்திற்காக, தன் தலைமுறையினருக்காக இன்றைக்கு தீவுத்திடலை நிறைத்திருக்கிறது என்கின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தினோமே. இன்றைக்கும் கூட பாருங்கள், மத்திய மாநில அரசுகள், உளவுத்துறை குறித்துக் கொள்ளுங்கள், இது சென்னையிலே தென் சென்னை மாவட்டம் நடத்துகிற ஒரு பொதுக்கூட்டம். இதே மயிலாப்பூர் மாங்கொல்லை என்பது தமிழகத்தின் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் தன்னுடைய அரசியல் எழுச்சி மாநாடு நடத்துகிற, தமிழகத்தில் லட்சோப லட்ச மக்களை திரட்டுவதாக காட்டுகிற, தன்னுடைய பலத்தை காட்டுகிற ஒரு இடம். அவர்கள் மாநாடு நடத்தி காட்டுகிற இடத்தை நாங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை காட்டி இந்த மக்கள் கடலை திணறடிக்க செய்திருக்கிறோம். இது 2013 ஜனவரி 28 போராட்டத்தினுடைய சாம்பிள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த தீவுத்திடல் மாநாட்டிற்கு பிறகு எந்த பிரதமர் அவர்கள் இந்த ராஜேந்திர சச்சார் கமிஷன் அறிக்கை வந்துவிட்டது, ரங்கநாத் மிஸ்ராவுடைய அறிக்கை வந்துவிட்டது, விரைவில் செய்வோம் செய்வோம் என்று தாமதப்படுத்திக் கொண்டார்களோ, காலம் தாழ்த்தி வந்தார்களோ, அந்த பிரதமர் இந்த கூட்டத்தை பார்த்து மத்திய மாநில உளவுத்துறைகள் எடுத்து வைத்திருக்கிற சரியான செய்திகள் மூலமாக உடனடியாக டெல்லியிலிருந்து அழைப்பு வருகிறது. நீங்கள் எந்த கோரிக்கையை அந்த மாநாட்டில் வைத்தீர்களோ அந்த கோரிக்கையை எங்களிடம் நேரில் வந்து வையுங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டு உடனடியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மாநில நிர்வாகிகள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் ப. சிதம்பரம் அவர்களையும் சந்தித்து இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலை என்ன, இவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதனுடைய அவசியம் என்ன, அப்படி வழங்கினால் உங்களுக்கு ஏற்படுகிற முக்கியத்துவமும் இந்த நாட்டிலே நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்று சொல்லி அந்த கோரிக்கையை நேரில் சந்தித்து வந்து வைத்து வந்தோம். வந்ததற்கு பிறகு பிஜே அவர்களிடத்தில் ஒரு பேட்டி எடுக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மாநாடு நடத்தினீர்கள், எத்தனையோ பேர் மாநாடு நடத்துவார்கள், டெல்லிக்கு போய் பிரதமருடைய கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்று நடத்துவார்கள், நீங்கள் சென்னையில் நடத்தி டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இதை என்னவாக உணர்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பிஜே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பிரதமரை சந்தித்தோ அல்லது சோனியாவை சந்தித்ததோ இதில் பெரிய விஷயம் அல்ல, கோரிக்கை வைக்க சொன்னார்கள், வைத்துவிட்டு வந்தோம். ஆனால் இந்த கோரிக்கை நிறைவேறாவிட்டால் மீண்டும் நாங்கள் அவருடைய வீட்டுக்கு போக மாட்டோம், இந்த சமுதாயத்திற்காக ரோட்டுக்கு தான் வருவோம் என்றார்கள். அதற்கு பிறகுதான் பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம், வாழ்வுரிமை போராட்டம். எதற்காக? கடந்த 2012 நடைபெற்ற இந்த வாழ்வுரிமை போராட்டம் நாங்கள் அறிவிக்கிறோம். என்னவென்று சொன்னால், ஜெயலலிதா அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு குறித்து பேசுகிறார்கள், அதே நேரத்தில் கலைஞர் அவர்களும் பேசுகிறார்கள். கலைஞர் அவர்கள், நான் ஆட்சியில் இருக்கும் பொழுது 3.5% இடஒதுக்கீடை கொடுத்தேன், நான் ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் இந்த 3.5% இடஒதுக்கீடு உங்களுக்கு போதாது என்று நீங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோரிக்கை வைத்திருக்கிறது, அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து நான் உயர்த்தி தருவேன் என்று கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கிறார்கள். ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய திருச்சி சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில்
மரியம் பிச்சை என்கின்ற ஒரு முஸ்லிம் வேட்பாளருக்கு ஆதரவு கேட்க சென்ற பொழுது ஒரு செய்தியை சொல்கிறார். இடஒதுக்கீடை, முஸ்லிம் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை நான் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் அதை உயர்த்தி தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இப்பொழுது இஸ்லாமிய சமுதாயத்தின் ஓட்டுக்களை யாரிடம் கொண்டு போய் சேர்ப்பது? கலைஞர் அவர்கள் எழுத்தாக கொடுத்திருக்கிறார், ஜெயலலிதா அவர்கள் வாய் வழியாக சொல்லி இருக்கிறார். வாய் வழியாக சொல்வது பெருசா, அதை கிளைம் பண்ண முடியுமா, அல்லது எழுத்தாக கொடுத்ததை கிளைம் பண்ண முடியுமா? அப்படி பார்க்கும் பொழுது வாய் வழியா சொன்னதை நிறைவேற்ற மாட்டார்கள். ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களே, அப்படி ஆட்சிக்கு வந்த உடனே கிரைண்டர் தரேன்னு சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் எழுத்துல தந்தார்கள், எழுத்துல தந்தமா நிறைவேற்றினார்கள். மிக்சி தரேன்னு எழுத்துல தந்தாங்க, நிறைவேற்றினார்கள். ஆனால் இடஒதுக்கீடு தருவேன் எழுத்துல தந்தாங்களா? வாய் வழியா சொன்னாங்க. அதனால நான் எழுத்தில் தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததைத்தான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அதை நிறைவேற்றினார்கள். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்துடைய இடஒதுக்கீடு ஆண்டுகள் கடக்கிறது, மாதங்கள் கழிகிறது, இன்னும் வாய் திறக்கவில்லை. அதன் காரணமாக நாங்கள் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலின் பொழுது மக்களிடம் ஒன்றை சொன்னோம், வாயளவில் சொல்வது வேறு, எழுத்தால் தருவது. எழுத்துல தந்தா அதை வச்சு சட்டை பிடிச்சு கேட்கலாம். கலைஞர் அவர்கள் எழுத்துல தந்திருக்கிறார்கள், எனவே ஆதரிப்போம் என்று ஆதரித்தோம். அதே நேரத்தில் ஒன்றை நீங்க நினைக்கலாம், நாம் கலைஞர் அவரை ஆதரித்திருந்தாலும் இப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதி சும்மா கிடையாது. முஸ்லிம் சமுதாயத்தின் ஓட்டுகளை பெறுவதற்கு தான் அந்த வாக்குறுதியை கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஒரு வருடத்தை கழித்த காரணத்தினால் அதை நிறைவேற்ற கோரி கடந்த பிப்ரவரி 14 2012 கடந்த பிப்ரவரி 14 தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வாழ்வுரிமை போராட்டம் அறிவிக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட போராட்டம்? அதற்கு இடையில இந்த இடஒதுக்கீடை அவ்வப்போது கண்காணிச்சுக்கிட்டு வரமே, அந்த சந்தர்ப்பத்தில் திடீரென்று மருத்துவ தேர்வாணையத்திலிருந்து ஒரு குளறுபடி வருகிறது. பலரும் போன் பண்ணி பேசுறாங்க, மருத்துவ தேர்வாணையத்தில் ஏதோ குளறுபடி நடக்குது, நம்ம ஆட்களுக்கு இடம் தரல, அதுல ஒரு 100 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எப்படியாவது நீங்க தட்டி கேளுங்க என்று. அப்பொழுது அதிமுகவை ஆதரித்து அண்டி பிழைத்த கூட்டம் அதெல்லாம் ஒரு குளறுபடி இல்லை என்றார்கள். நாங்கள் ரோட்டில் இறங்கி சென்னை மவுண்ட் ரோடு ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய சென்னை மாவட்டம் நடத்தி மருத்துவ துறையில் ஏற்பட்ட குளறுபடியை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அவர்கள் அரசாங்கமே நடராஜன் அவர்களே அறிவிக்கிறார், ஆமாம் நாங்கள் தாமதமாக எடுத்து விட்டதால் சில குளறுபடிகள் நடந்து விட்டது, அதை சரி செய்கிறோம் என்று சொல்லி அதற்கான முனைப்பில் இறங்குகிறார். அப்பொழுது அந்த நடராஜன் அவர்களையும் நேரில் சந்தித்து இந்த சமுதாயத்திற்கான கோரிக்கையை எடுத்து சொன்னோம். அதற்கு பிறகு அந்த இடத்தில் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிற ஜோதிமணி அவர்களையும் சந்தித்து அவர்களிடத்திலும் கோரிக்கை வைத்தோம். இந்த சமுதாயத்திற்கு திமுக அதிமுக என்ற வேறுபாடு இல்லை, இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் நாங்கள் எதையும் மறக்க தயார் என்கிற நிலை எங்களை விட, இந்த சமுதாயத்தின் தலைவர்களை விட ஆட்சியாளர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இந்த ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தௌஹீத் ஜமாத் களமிறங்கியதோ இடஒதுக்கீடுக்காக. அதே ஜெயலலிதா அவர்கள் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கூட்டம் எத்தகையது, இந்த கொள்கைவாதிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இவர்களுடைய பலம் என்ன என்பதை அவர்கள் தெரியாமல் இருக்கல. விஸ்வரூபம் திரைப்படத்தின் பொழுது அந்த திரைப்படம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிரான ஒரு நச்சுக்கருத்தை சொல்லுகிறது என்று சொல்லி அதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொழுது எல்லா சமுதாயமும், அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்த சமுதாயமும் சேர்ந்து கோரிக்கை வைத்தாலும் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், கருணாநிதி அவர்கள் தௌஹீத் ஜமாத்தை சிறிய கூட்டம் என்கிறார். எது சிறிய கூட்டம்? இந்த தௌஹீத் ஜமாத்திற்கு 7.5 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இது நாடு முழுவதும் பல்கி பெருகி இருக்கிறார்கள். இவங்க சிறிய கூட்டமா என்று கேட்டாரே, உளவுத்துறை துல்லியமாக எடுத்து வைத்த பதிவின் மூலம் அவர்கள் கேட்டாரே, அந்த கூட்டம்தான் அந்த பிப்ரவரி 14 போராட்டத்தில் அறிவித்தது. நாங்கள் மத்திய மாநில அரசுக்கு சொல்கிறோம், இடஒதுக்கீடு குறித்து நீங்கள் காலம் தாழ்த்தினால், எங்களை ஏமாற்ற நினைத்தால், இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்வுரிமை போரை தமிழ்நாடு சந்திக்கும் என்று சொன்னோம். அந்த போராட்டம் தான் வருகின்ற ஜனவரி 28 சென்னையிலும் நெல்லையிலும்
கோவையிலும் திருச்சியிலும் குழும்புகிற லட்சோப லட்சம் மக்களை திரட்டுகிற சிறை செல்லும் போராட்டம். இந்த போராட்டத்திற்கு முன்னால், அது குறித்த சில அறிவிப்புகளுக்கு முன்னால் ஒரு செய்தி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். தமிழகத்தில் நாம் கோரிக்கை வைத்தது போல இடஒதுக்கீடுக்காக அண்டையில் உள்ள பாண்டிச்சேரியிலும் இதே கோரிக்கை வைக்கிறோம். 2006ல் எப்படி தமிழகத்தில் கும்பகோணத்தில் குடந்தை குலுங்கட்டும்னு மாநாடு நடத்தினோமோ அது மாதிரி 2006ல் புதுவையில் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் இந்த பகுதியில் வாழ்கிற மொத்த மக்கள் தொகை 10 லட்சம். அதுல 2 லட்சம் பேர் இஸ்லாமியர்கள். 20% இடஒதுக்கீடு தரணும். ஆனால் எங்க சமுதாயத்திற்கு தொடக்கமாக 6% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த நேரத்தில் ஒடுக்கப்பட்டோரின் உரிமை பேரணி மாநாடு புதுவையை கலக்கியது, திணறடித்தது, புதுவையில் புரட்சியை ஏற்படுத்தியது. அதனுடைய தாக்கம் 2007 சட்டசபையில் முஸ்லிம்களுக்கு 6.1% இடஒதுக்கீடு தருவதாக தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். பிறகு நாம சட்டசபை தேர்தலுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், பாராளுமன்ற தேர்தலுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். அப்பொழுது மத்திய அமைச்சர் நாராயணசாமி இருக்கிறாரே, அவர் தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அலுவலகத்திற்கு நேரில் வந்து நாங்கள் கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம், கணக்கெடுத்து பார்த்துவிட்டு உங்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்று எழுதி கொடுத்து ஆதரவு தாருங்கள் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஆதரவு கொடுத்த தௌஹீத் ஜமாத் இந்த மத்திய மாநில அரசுகள் நம்முடைய இடஒதுக்கீடு குறித்து செவி சாய்க்காமல் இருக்கிறதே என்று முதல்வர் வீடு முற்றுகை நடத்தினோம். அந்த முதல்வர் வீடு முற்றுகைக்கு பிறகு 2009 இறுதியில் நடத்தப்பட்ட முதல்வர் வீடு முற்றுகையினுடைய எழுச்சி, அதன் காரணத்தினால், அதன் தாக்கத்தினால் 2010 தொடக்கத்தில் அந்த புதுவை மாநில அரசு முஸ்லிம்களுக்கு 2.5% இடஒதுக்கீடை சட்டமாக்கிறது. மீண்டும் நாங்கள் கண்டனத்தை பதிவு செய்தோம். இந்த 2.5% எங்களுக்கு போதாது, 20 கொடுக்க வேண்டிய இடத்துல 2 எப்படி போதும்? எங்களுக்கு 5%, 6% இடஒதுக்கீடு தருவதாக கெசட்ல பதிவு செய்துவிட்டு தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு 2% கொடுத்து எங்களை ஏமாற்ற பார்க்கிறீர்களா என்று போராட்டம் நடத்துவதற்குத்தான் கடந்த 2012 பிப்ரவரி 14 வாழ்வுரிமை போராட்டம் அங்கே அமல்படுத்தப்பட்டுச்சு, அங்கே அரங்கேற்றப்பட்டுச்சு. அந்த போராட்டத்தின் விளைவாக 1 வருஷத்துல நாங்க இடஒதுக்கீடு தருவோம் என்று அந்த மாநில அரசு சொல்லி இருக்கிறது. ஆனால் 1 வருடம் கழிகிறது, இன்னும் வாய் திறக்கல. சொன்ன பிப்ரவரியோடு அடுத்த பிப்ரவரி வரப்போகிறது. எனவே அந்த புதுவை மாநிலத்தையும் எச்சரிக்கை செய்ய வேண்டும். அவர்களிடத்தில் இருக்கிற 6% இடஒதுக்கீடை பெற வேண்டும். தமிழகத்திலே 3.5% இடஒதுக்கீடை உயர்த்தி பெற வேண்டும். மத்தியிலே 10% இடஒதுக்கீடை பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தித்தான் 1995 இடஒதுக்கீடுக்கான கோரிக்கை முழங்கிய, அதை துவக்கிய இந்த ஏகத்துவ படை 1999 ஆட்சியாளருடைய கவனத்தை இஸ்லாமிய சமுதாயத்தின்பால் வாழ்வுரிமை போராட்டத்தில் திசை திருப்பிய இந்த கூட்டம் 2006 ஆட்சியாளர்களை எல்லாம் இடஒதுக்கீடுக்கு ஆணையம் பிறப்பிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை ஊட்டிய இந்த புரட்சிகர இளைஞர் கூட்டம், இந்த இஸ்லாமிய சமுதாயம் 2007 ஜூலை 4 சென்னையிலே, திருச்சியிலே, கோவையிலே, நெல்லையிலே, கடலூரிலே, மதுரையிலே என்று 8 சிறைச்சாலைகளை நிரப்பிய கூட்டம் இந்த இடஒதுக்கீடுக்காக கடந்த பிப்ரவரி 14 வாழ்வுரிமை போராட்டத்தை நடத்திய கூட்டம். இறுதி கட்டமான இந்த போராட்டம், சிறை செல்லும் போராட்டம், இடஒதுக்கீடு அளித்திடு, இல்லையேல் எங்களை சிறையில் அடைத்திடு என்கிற இந்த போராட்டத்திற்காக உங்களை அழைப்பதற்கும் விழிப்புணர்வுக்கும் தான் இந்த பிரச்சாரத்தை, இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த வாழ்வுரிமை போராட்டினுடைய தொடக்கமும் அதனுடைய தொடர்ச்சியும் நீங்கள் கண்டு கொண்டு வருகிறீர்கள். ஒன்றை பதிவு செய்து கொள்ளுங்கள், ஒரு முஸ்லிமுடைய உயிருக்கும் உடைமைக்கும் அவன் மானத்திற்கும் எங்கெல்லாம் பங்கம் விளைவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த போராளிகள் போர் தொடுக்க புறப்படுவார்கள். அங்கே இந்த போர் தொடங்கும். அதற்கு பிறகு இந்த வாழ்வுரிமை மீட்கப்படுகிற பொழுது இந்த போராட்டம் ஓயும். இன்றைக்கு இந்தியாவிலே, தமிழகத்திலே எங்களுடைய வாழ்வுரிமை பரிபூர்ணமாக மீட்கப்படவில்லை. எனவே இந்த போராட்டம் தொடரும். நாங்கள் ஓய்ந்தாலும் சாய்ந்தாலும் இந்த ஏகத்துவவாதிகளுடைய, இந்த ஏகத்துவ தலைமுறையினுடைய போராட்டம் ஓயாது என்று சொல்லி வருகின்ற ஜனவரி 28 தமிழகம் மத்திய மாநில அரசாங்கம் எங்களுக்கு
உங்களுக்கு மிகப்பெரிய வேலையை கொடுத்துவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு சென்னை சம்பித்திருக்கலாம். ஒரு தென் சென்னையினுடைய ஒரு மாவட்டத்தினுடைய பொதுக்கூட்டம் மக்கள் கடலாக மாநாடை போன்று விஞ்சி இருக்கிறது. இது உங்களை ஸ்தம்பிக்க செய்திருக்கலாம். இது சாம்பிள். அடுத்து ஜனவரி 28 இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வட சென்னை, தென் சென்னை, காஞ்சி கிழக்கு, மேற்கு, திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை என்று 10 மாவட்டத்தினுடைய ஒரு மண்டல சிறை செல்லும் போராட்டத்தை சந்திப்பீர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் சென்னையிலே ஒவ்வொரு அரசு துறையும் இயங்குமா என்று நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். சென்னையும் சரி, கோவையிலும், நெல்லையிலும், திருச்சியும் சரி, தமிழகத்திலே இன்ஷா அல்லாஹ் ஆட்சியாளர்கள் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இடஒதுக்கீடு அளித்தால் உங்களுக்கு ஒரு வேலை மிச்சம். இல்லை என்றால் வருகின்ற 2014 ஜனவரி 28 தமிழகத்தில் 4 பகுதிகளிலும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இடி முழக்கம் வெடிக்க போகிறது என்பதை சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தில் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்